அல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையிலே கூடி வந்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தி உபவாசத்தோடு வந்திருக்க நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக ஒருமனப்பட்டு நாம் செபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை கால வேளையில் கூடி வந்திருக்க நாம் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள், தயவு, இரக்கம், காருண்யம், உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உபவாசத்தோடும் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற இந்த வேளையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் குற்றங்கள், எங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களை ஆண்டவரே சுவாமி பலன் கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உயர்த்த பாடி துதித்து உம்மை சோத்தரித்து உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக எங்களையும் இந்த இடத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா மூடிக்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படி கர்த்தாவே எங்களையும் இந்த இடத்தை நீங்கள் நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையில் கர்த்தாவே எங்களை இந்த இடத்துல வேலையெடுத்து பாதுகாத்து எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவில் ஆவியில் சரீரத்தில் வீணான காரியங்கள், வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள் வந்துவிடாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருடைய மகிமைகளை நினைந்து சோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக இந்த வேளையிலும் வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் சேர்ந்து வரும்படியாக நாங்கள் ஒருமித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவது பாடலாக, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஆமேன். அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். ஆமேன். அவருடைய பர்வதத்தில் இருந்தே நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை வழிநடத்துகிற தேவன். ஆமேன். இன்றைக்கி நாம் வாழுகிற இந்த சூழலில் அநேக தீங்குகள் நம்மை சுற்றிலும் நம்ம காண்கின்றோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய ஒத்தாசை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதுகாப்பின் கரம் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறபடியால் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஏழை
வரைக்கும் அவருடைய கிருபை. ஆமேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு காத்தபடியால் நன்றி. ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகிற ஆண்டுகளிலும் அவர் அப்படியே நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு என்ற இயேசு கிறிஸ்து, எப்போவுமே இயேசுன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது, கிறிஸ்து இயேசு நம்ம சொல்ல படிக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. உலக ஜனங்களை உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு, பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு அவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. சகல சிருஷ்டிகளிலும் அவர் முதன்மையானவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, முதல்ல அவர் தேவகுமாரன், பிதாவுடைய வார்த்தை தேவகுமாரனாக, அவர் தேவகுமாரனாக இருந்தார், நமக்காக அவர் மனுஷகுமாரனாக வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட அவருடைய கிருபை அன்பு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அவர் நம்மேல் வைத்த அன்பு, உலக ஜனங்கள் மேல் வைத்த அன்பு இருக்கிறபடினாலே நாமும் கூட அப்படிப்பட்ட அன்போடு கூட அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஹல்லேலூயா. அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்படிய ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தின் மகிமை சகல பிசாசின் வல்லமையும் முறிக்கிற அவருடைய வல்லமைக்காய் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட உற்சாகமாக கறந்தட்டி பாடுவோம். ஆட்டுக்குட்டியோடைய இரத்தம் நமக்கு முத்திரையாக இடப்பட்டபடினாலே ஹல்லேலூயா தீங்கு நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நமக்கு சரீரம் இருக்க மட்டும் நமக்கு பலகீனம் வரலாம், நோய்கள் வரலாம். ஹல்லேலூயா. அவைகள் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. உற்சாகமாக கறந்தட்டி பாடுவோம். Hey!
இஸ்ரவேல் மக்கள் அங்கு எகிப்தில் இருந்த பொழுது அங்கு ஆண்டவருடைய வல்லமையான கிரியை அவர்களை மாத்திரம் காக்கும்படிக்கு ஹல்லேலூயா அந்த எகிப்தின் அரசன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடினாலே அங்கு கடைசியாக அந்த வந்த வாதையிலே அங்கே நம்ம பார்க்குறோம் அங்கு தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லி ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே அவளுக்கு ஆலோசனையாக கொடுக்கப்பட்டது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவருடைய நிலைக்கல்லிலே வாசலின் நிலைக்கல்லிலே பூச வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்படியே அந்த காரியத்திலே ஆண்டுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாமும் கூட கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் அல்லேலூயா நம்ம விசுவாசித்து நம்ம அந்த இரத்தத்தின் பாதுகாவலில் அந்த விசுவாசத்தில் உறுதியோடு இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு எந்த தீங்கும் வராது. அல்லேலூயா. உலகத்தில் சரீரத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு பலகீனங்கள் வரலாம். அல்லேலூயா. அது வேற. ஆனால் ஆண்டவருடைய கோபம் அது வேற. பிசாசுடைய எல்லா விதமான போராட்டங்கள் இது வேற. இவள் எல்லாவற்றிலிருந்தும் காக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா. ஆகவே அந்த கிறிஸ்து இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தின் பின்னால் இருக்கிற அந்த அன்பை நினைத்து பார்த்து அல்லேலூயா அந்த வல்லமைக்கு நம்ம மகிமையை செலுத்தி அந்த அன்புக்கு மகிமையை செலுத்தி நாமும் அந்த அன்பிலே நடந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போ திங்க் பண்ணோம் அப்படிப்பட்ட அன்பு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியே வாசித்து போகாதபடிக்கு நம்ம நிறுத்தி அதை குறித்து சிந்தித்து அல்லேலூயா அவருடைய அர்த்தம் என்ன, இதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, சாதாரண அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, எனக்கு இது என்ன கற்பிக்கிறது, எதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் எனக்கு புரியட்டா இதை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவரே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லும் ஜெபம் பண்ணும்போது தொடர்ந்து தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் பதிலுக்குரிய வசனத்துக்கு நேராக நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும். அப்பொழுது நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு தைரியம் உண்டாகும். ஒரு புரியாத ஒரு காரியத்தை அப்படியே புரட்டி கொண்டு போவது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28, 29, 30. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 28, 29. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அப்புறம் அந்த ஆண்டவருடைய பாடு மரணத்துக்கு அப்புறம் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாவாகிய தேவன் தங்களுக்கு மாத்திரம்தான், அவர் தான் உன்னதமான தேவன், உண்மையான தேவன், எல்லாம் சரிதான். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு தப்பான காரியம் இருந்தது. என்ன அப்படின்னா இந்த தெய்வம் எங்களுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. அது ஒரு தவறான காரியம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் எல்லாரையும் படைத்தார். அவர் எல்லாத்துக்கும் தெய்வமானவர். அல்லேலூயா. ஒரு மெய்யான தெய்வத்தை குறித்து அறிவது அங்கு எல்லா மனிதருடைய இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவங்க தேடும்படிக்கு, ஒரு மெய்யான தெய்வத்தை தேடும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு மெய்யான தேவன் உண்டு என்கிற ஒரு காரியத்தை அது தெரிவிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கூட தொடர்ந்து சபையாய் ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. இவங்களை மோசேயுடைய நியாய பிரமாணத்தையும் இவங்க கை கொள்ளும்படி இவங்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி அங்கே 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அங்கு பேதுரு எழும்பி அங்கு
இங்கே தயவுசெய்து நல்லா புதுசாக எல்லாரும் கவனிக்கணும். புறஜாதிகள் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிற ஜாதி கிடையாது. புறஜாதிகள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவிர மற்ற ஜனங்கள், குறிப்பாக விக்கிரக வணக்கத்தார். அப்போ அவங்க விக்கிரக வணக்கத்தாராக இருந்ததுனால அவங்களுக்குன்னு சில விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள், மரித்து போன விலங்குகளை கூட சாப்பிட்றது, அது மாத்திரமல்ல வேசித்தனமும் அவங்க மத்தியில் இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க மத்தியில் ஒரு சாதாரணமாய் காணப்படுகிற ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அல்லேலூயா. ஆகவே பிரஜாதி மக்களாகிய அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, இப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கினால இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டது உண்மைதான் என்றாலும் கூட ஏற்ற வேளையில் இப்பொழுது உலக ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் தெய்வனானவர். அவர் எப்பவுமே ஒரு தேவன் தான். ஆனால் இப்பொழுது அந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அறிவித்த சத்தியத்தை இப்போ எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்பொழுது வேற்றுமை இல்லை, அந்த வேற்றுமை பண்ணின காலங்கள்லாம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தரிசனத்தை பேதுருக்கு கொடுத்து அங்கே அதன் மூலம் கிறிஸ்து இயேசுடைய வார்த்தைகள், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழிகள், அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லாருக்கும் என்று சொல்லி அங்கு பேதுருக்கு முதல்ல ஆண்டவர் கற்பித்து ஒரு தரிசனம் மூலமாக கற்பித்து அப்படியே அர்த்தத்தை விளக்கி சொல்லி, எப்பா எனக்கு முன்னால் எல்லாரும் சமந்தான், எல்லாருடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கூட பரிசுத்த ஆவியை பெறணும், வல்லமையை பெறணும் என்று சொல்லி அங்கு பேதுருக்கு கற்பித்தபடினாலே பேதுரு எழுந்து இந்த காரியத்தை 20ஆம் வசனத்தில் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் பிரஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணக்கூடாது. பலிகளை குறித்து சொல்லி, ஹல்லேலூயா, நியமங்களை சொல்லி அதெல்லாம் வந்து அவங்களை கலங்கம் பண்ணாதுருங்க. ஆகையினால அவங்ககிட்ட இருக்க இந்த அசுத்தமான இந்த காரியங்கள் அவங்க அதுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியம் என்று சொல்லி அது அங்கே இருக்கிறது என்று நம்ம அறிந்தனால அதை விலக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இவர்கள் மூலமாக இந்த காரியங்களை விளக்க வேண்டும் என்று சொன்னதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுன்னா நல்லா ஞாபகிச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்குறோமோ ஆண்டுடைய வார்த்தையை தவிர்த்து, ஆண்டவரை தவிர்த்து எதற்கு முதலிடம் கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாங்களாம் சிலெல்லாம் கும்பிடல, சரிதான், நல்லது தான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே ஆண்டுடைய வார்த்தைக்கு மேலே, ஆண்டை விட மேலே முதலிடம் கொடுப்பதா இருக்கும் என்றால் அது நமக்கு விக்கிரகம். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை அருவருப்பானது, தேவனுடைய கிருபையாகிய அன்பை இழப்பார்கள் என்று பேச சொல்கிறது. அல்லேலூயா. அடுத்தது இரத்தத்திற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம உடம்புல எங்கே கிருமி அதிகமாக இருக்குன்னா ரத்தத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போது நம்ம பார்க்கும்போது கூட ஒரு ரத்தம் ஜீவனுக்கு சமானம், உயிருக்கு சமானம். அல்லேலூயா. எனவே தான் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்ற நியமத்தை அங்கு எழுதி வைத்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரஜாதி மக்கள்லாம் அவங்க ஆண்டுடைய கட்டளையை அறியாதவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறியாதவர்கள், அவங்க இந்த சில செய்து வந்ததுனால அதுவும் கூட அவளுக்கு ஆலோசனையாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நெருக்குண்டு செத்ததிற்கும். இப்போ வந்து ஒரு இந்த ஊர் மக்கள் ஹலால் அப்படிம்பாங்க, அந்த அறுத்து ரத்தத்தை செஞ்சு தான். அது நம்ம இது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான். அப்படிப்பட்ட விலங்குகளையோ பறவைகளையோ நீங்கள் சாப்பிடலாமாண்டி செத்துப்போன, அது செத்து போச்சுனாலே அது எந்த நோயில் செத்ததோ தெரியாது, அதில் கிருமிகள் நிறையா காரியங்கள் இருக்கும், அதற்கு நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வேசித்தனத்திற்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அங்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிறோம். அங்கே கண்ணின் இச்சையினாலே வரக்கூடிய இந்த இச்சை என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அங்கே இந்த காரியத்தில் மத்தேயு 5:28-29 நம்ம வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்திலே அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. அப்போ இச்சை மனதுக்குள்ளே இருக்குது, கண் பார்க்குது. அது எப்படிப்பட்ட பாவமாக
அது அவனை நரகத்தில் தள்ளக்கூடிய பெரிய பாவம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் இருதயத்தில் தாவீது சொன்ன மாதிரி நான் கர்த்தருடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வச்சேன். அல்லேலூயா. ஒழுங்காக டெய்லி ஆண்டுடைய வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை மனசுக்குள்ளே வைக்கணும். அல்லேலூயா. இருதயமாகிய பலகையில் எழுதும்படி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதை அப்படி தியானிக்கும் போது தான் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் எழுதுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எதனால் வருது? உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. அல்லேலூயா. பவுலும் சொல்கிறார், கண்ணினிச்ச பாவம், பிசாசுடைய பெரிய தந்திரம் கண்ணினிச்சை என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கு மொபைல் ஃபோன் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வராமல் காத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு தான் பிசாசு ஆண்டுடைய பிள்ளைகளை அங்கு அவன் கீழே தள்ளுகிற காரியம், நரகத்தில் தள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இப்படி உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினதை பிடுங்கி எரிந்து போடு. இதனால் உன் சரீரம் முழுதும் நரகத்தில் தள்ளப்பட பார்க்கலாம். அவங்கள ஒன்று கெட்டு போகிறது நல்லது. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான்களுக்கு இந்த வேசித்தனத்தை குறித்தான எந்த பேரும் குற்றச்சாட்டும் அவங்க மேலே வரக்கூடாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. மெல்லற வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட வாயிலை திறந்து ஜெபம் பண்ண வேண்டிய வேலை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய சொந்த ஜனங்களுக்கு புறம்பாக இருந்த புறஜாதிகளாகிய நாங்கள் ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்துக்கு பிற்பாடு அந்த சுதந்திரம் ஆண்டவரே, பரலோக சுதந்திரம் எங்களுக்கும் கிடைக்கும்படிக்கு, தடையான பாவங்களை நீக்கும்படிக்கு, பாவத்தை சுத்திகரிக்க ரத்தத்தை சிந்தினபடினாலே அது விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும் என்றபடி எனக்காக என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து அப்பா நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த ஸ்லாக்கியம் என்று சொன்னபடி அப்பா நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட அப்பா அந்த காலங்களிலே இருந்த இப்படிப்பட்ட நீர் அறிவிருக்கிற காரியங்கள் 2 சரீர பிரகாரமானது, 2 ஆவிக்குரியது என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் எங்களை பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, உலக மக்கள் சாதாரணமாக நினைக்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா, இந்த காரியத்தில் ஆண்டவரே உம்முடைய எச்சரிக்கை எவ்வளவு அருமையானது, அதுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன் கண் மூலமாக நீ போகிறத விட நரகத்துக்கு போகிறத விட அது கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவரே கண் நிச்சயம் குறித்து எழுதப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். யோபும் கூட தன் கண்ணோடு கூட உடன்படிக்கை செய்தது என்று சொல்லி ஹல்லேலூயா, இது நிமித்தம் தன்னுடைய உள்ளத்திலே ஹல்லேலூயா நினைப்பது எப்படி என்று சொன்னவர் கருத்துப்படி ஆண்டவரே இருதயத்தின் நினைப்பும் ஆண்டவரே கண்ணின் பார்வையும் அங்கு சேரும் பொழுது ஆண்டவரே ஒரு பாவத்தை பிறப்பிக்கிற அந்த காரியத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எங்கள் கண் நேராய் நோக்க கடவுது என்றும் சொல்லி சொல்லப்பட்டபடினாலே ஆண்டவரே நாங்களும் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருதயத்தை பலகையில் நம்முடைய வார்த்தையை வைத்து வைத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்கள் கண்களை பாதுகாத்துக்கொள்ள, எங்கள் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள்ள, பேசி தந்திற்கு விலகி இருக்க, இப்படிப்பட்ட அறிவிப்புகள் எந்த விதத்திலும் சொல்லாதபடிக்கு பரிசுத்தமாக காணப்படும்படிக்கு நீங்கள் எங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அசுத்தமாக இருக்கிறது, நரகத்துக்கு கொண்டு செலவு போகிறது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நேராய் திரும்புகிற அந்த மையான மனம் திரும்புதலை கொடுத்து உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்க, உம்முடைய வசனத்தில் எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்க, எழுத ஆவியான எழுத ஒப்பு கொடுத்து நிலைத்திருக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்க. துதிகணமே எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகிறோம். உம்முடைய மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எச்சரிக்கிற எந்த அறிவிப்பும் எங்களை காணப்படாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆத்மாவோட தொடர்புடைய கண் காது வாய் இவர்கள் மூலமாக எந்த விதத்திலும் பாவம் எங்களில் வராதபடிக்கு நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். வசனத்தை வேலையாக வைத்து காத்துக்கொள்ளுங்க. வசனத்தை நாங்கள் மாஞ்சித்து ஏற்றுக்கொள்ளட்டும், அப்படி நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஆராதனைக்காய் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது? நம்முடைய ஆவி பேச்சில் வெளிப்படும் ஒன்று, நம்முடைய ஆவி நம்முடைய ஆர்வத்தில் வெளிப்படும். ஹல்லேலூயா. நாம் எதில் உற்சாகமாக இருக்கிறோம் அப்படி என்றால் அதை குறித்து அதிகமாக சிந்திப்போம், அதை குறித்து பேசுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாம் முதல்ல நமக்குள்ள புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிற ஒரு ஆவி. ஹல்லேலூயா. இது நம்ம தான் நமக்குள்ள உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை அதிகமாய் தேடுகிற ஒரு உற்சாகம். ஹல்லேலூயா. பெரேயா பட்டணத்து மக்கள் ஹல்லேலூயா அவங்க வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க, அது ஆர்வமாக இருந்தாங்க. சும்மா வாசிட்டு போல அவங்க நற்குணசரலாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. நற்சாட்சி பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாமும் கூட புது ஆவியை, கர்த்தரை தேடுகிற புது ஆவியை உண்டு பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக அப்படி உண்டு பண்ணும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெப ஆவியை தருவார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிப்பது நமக்கு ஒரு போர் அடிக்கிற காரியமாக இருக்காது. அது ஆண்டவர் கூட பேசுகிற, சம்பாஷிக்கிற ஒரு அனுபவமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துவிடும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சர்வ வல்லவராகிய தேவனாகிய எங்கள் அப்பாட்ட ஓடுவேன், என் ஆண்டவர்கிட்ட ஓடுவேன். அவர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டு, அப்படியே நாமும் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பதில் கொடுத்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி எனக்கு விடுதலையும் வெற்றியும் தருவார் என்று சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ளாக வரும்போது தொடர்ந்து நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஜெப ஆவியின் மகிமை நமக்குள்ள காணப்படும், வெளிப்படும். ஹல்லேலூயா. நாம் பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். பிறருக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். பிறருடைய ரட்சிப்புக்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாமல் நம்ம வளர முடியாது. ஹல்லேலூயா. இது யாருக்கோ என்று சொல்லி ஹல்லேலூயா இருக்கக்கூடாது. ஜெபிப்பது நமக்காக மாத்திரமே இருக்கக்கூடாது என்றால் ஆண்டவருடைய சித்தம். அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆகவே இந்த அறுவடைக்கு ஆத்தும ஆதாயத்துக்கு அனுப்பப்படும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுன்னு சொன்னால் அது மாத்திரமல்ல, நம்ம பிறர் அனுப்புன்னு சொல்ல காட்டிலும் ஆண்டவரை என்ன அனுப்புங்க என்று சொல்லி நம்ம ஜெபிப்பது மிக சிறந்த ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே நம்ம அநேக மகிமையை, ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுதல காண முடியும். உற்சாகமாக கறந்தட்டி பாடுவோம். நம்முடைய கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் ஹல்லேலூயா மாற்றுகிற வல்லமை நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு பதில் உண்டு. தேவ மகிமையை ஐசிய அற்புதமாய் காண்போம். ஹல்லேலூயா.
ஜபத்தின் ஆவில நிரப்பும்படிக்கு, பரிசுத்த வல்லமையால நிரப்பும்படிக்கு எல்லாரும் வாயில திறந்து நம்ம துதிப்போம். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஜபத்தை கேட்பவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளும்படிக்கு உபவாசித்து ஜெபித்து பிசாசின் வல்லமையெல்லாம் ஓடி போவதை பார்க்கும்படிக்கு ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினால விடுதலை உண்டாகட்டும். பலனங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்து மனுஷனை படைத்து உண்டாக்கி சகலத்தையும் கொடுத்து ஆளுகை செய்யும்படியான கொடுத்து ஆண்டவரே நீர் மகிமையுள்ள தேவனாய் இருந்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷன் பாவம் செய்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்பா நீங்க மனுஷனாய் வந்து தடையாயிருக்கிற பாவத்தை நீக்கும்படிக்கு மனுஷனாய் வந்த முடிய அன்புக்காய் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உன்னத வல்லமையை தருபவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாம்சமும் இரத்தமும் சுதந்தரிக்க முடியாத பரலோக ராஜ்யத்தை அப்பா பரிசுத்த வல்லமை எங்களுக்கு கொடுத்து பாவங்களை எதிர்க்கவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவளை மேற்கொள்ளவும் வல்லமையும் பலனும் தந்து ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் அளித்த பரிசுத்த ஆவிக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னித்தவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் மெய்யான தேவமா இருக்கிறீர் அப்பா. விக்கிரகங்கள் காணாது கேட்காது பேசாது நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் காண்கிற தேவன், பேசுகிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க அவர்களுக்காக பரிந்து பேசி ஹல்லேலூயா ஜெபத்தை கேட்க பண்ணுகிற உம்முடைய அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு அந்தரத்தில் ஜெபிக்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஜெபத்தை கேட்கும் வழிமுறைகளை சொல்லி கொடுத்தவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிப்பது உம்மோடு சம்பாஷிப்பது என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் ஜெபத்தில் நீங்க பிரியமா இருக்கீங்க, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ இப்பொழுது மனம் செழித்து போன என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்லி எங்களை குறித்து அங்கலாய்த்தவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றோ ஒரு தேசத்திற்காக ஒரு மனுஷன் ஜெபித்தா கூட நான் கேட்பேன் என்றவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் தேசங்களுக்காக, தேசங்களின் ரட்சிப்புக்காக, எங்கள் சொந்த தேசங்களுக்காக, மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் முழங்கால் படியிட்டு பரிந்து பேசுகிற ஜெபத்தின் ஆவியினால நிரப்பும்படியாய் ஹல்லேலூயா இந்த வேளையிலே அப்பா நீங்க நிரப்பும்படியாய் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை போல வேறு தேவன் இல்லை. மெய் தெய்வமாகிய உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அப்பா சத்தியமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு விடுவிக்கிற உம்முடைய இரக்கத்திற்காய், தயவுக்காய், காரணியத்திற்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் காரியங்களை சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும். அப்பா, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்குது, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நீ மனுஷனாய் படுத்தீரே, உம்முடைய அன்பை ருசிக்க தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீர் கொடுத்த எல்லா விதமான கிருபை இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் வந்து உழைக்கவும் பிழைக்கவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கென்று காரியங்களை செய்யவும் எங்களை அழைத்தீரே. நன்றி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே. நாங்கள் நடனமாடி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம், கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உம்முடைய
மகிமையை சொல்லி வருகிற பிள்ளைகளாக, என்ன நோக்கத்திற்காக எங்களை படைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக உம்முடைய மகிமையை அறிந்து உணர்ந்து புரிந்து எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதிக்கிற பிள்ளைகளாக, தானியேலை போல நீ எப்பொழுதும் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ஹல்லேலூயா விடுவித்தாரா என்று கேட்டதற்கு, ஆம், நான் எப்பொழுதும் ஆராதிக்கிற ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற என் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று தானியேல் சொன்னது போல, அதனாலவென்றில் அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொன்னபடி எங்களுக்காக தூதர்களை அனுப்புகிறவரே, நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நடனமாடி நாங்கள் எங்களை குறித்து சிந்தித்து, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று கேட்கிற அளவுக்கு துன்பமும் கண்ணீரும் கவலை இருந்தாலும், சத்தியத்தை அறிந்த காரியம் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு, இப்படி நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஏற்படுத்தப்பட்டவன் என்று உணர்ந்து, ஹல்லேலூயா, தகப்பனே, உம்மை உயர்த்துகிற துதிக்கிற நாவுகளை, நன்றி அறிதலோடு கூடிய உள்ளத்தை, ஆத்துமாவை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாய் வேண்டுகிறோம். அப்பா, நாங்கள் குறை உள்ளவர்கள். எங்களுக்கு ஒரு கவலை வந்ததுன்னா, ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் சோர்வு உண்டாகும்படியாக இருக்கும் என்றால், ஒரு சரீர பலகீனம் வரும் என்றால், ஆண்டவரே, உம்மை துதிக்கிற காரியங்கள் குறைந்து போது, உம்மை நினைக்கிற காரியங்கள் குறைந்து போது, அப்பா, நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் உம்மை ஆராதித்து உயர்த்த ஸ்தோத்திரம் சொல்ல, துதித்து பாடல்கள் கீர்த்தனைகளால் உம்மை மகிமைப்படுத்த, இசைக்கருவிகளோடு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற, இப்படி எங்களுடைய அன்பு வெளிப்படும் பொழுது உம்முடைய கிருபை பெருகிற அனுபவத்தை அநேகர் கூடி ஸ்தோத்தரிப்பதனால உம்முடைய கிருபையாகிய அன்பு பெருகுகிறது. நாங்கள் தனி மனித ஆராதனை செய்யும்போது தனிப்பட்ட நேரம் ஒதுக்கி உம்மை போற்றி புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையை வளமையான கிரியைகளை விவரித்து பிற இடத்துல சொல்லும் பொழுது உம்முடைய கிருபையாகிய அன்பு எங்கள் மேல் பெருகிறத ஆண்டவரே நாங்கள் காண, பிறர் கண்டு மெய்யாகவே தேவன் காட் அப்போ இவர் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை காணும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் இப்படி அன்பு கூறட்டும் தகப்பனே.
அதில் குறை இருக்கும் என்றால் அப்பா அந்த நாளில் கூட உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்பி நல்ல சுகபல ஜீவன் கொடுத்து தேவைகளை சந்தித்து காத்திருக்கிற காரியங்களில் ஜீவ உற்சத்தின் பதிலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகத்தின் ஆவினால் தாங்கி ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிற துதி வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து புறப்படும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. துதிப்பதற்கு வாயை திறந்தா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இரத்தத்தை சிந்தின மீட்ட அந்த அன்பு எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகும்படியாய் அந்த மகிமைகள் மேலே கறந்து வரும்படியாய் அல்லேலூயா எங்க எல்லாரும் இங்கே நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியினால உற்சாகத்தின் ஆவியினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகளையும் பலகீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போடுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க, தாழ்மையை தாங்க, சிந்திக்கிற புத்தியை தாங்க, அறிவு ஞான வேதத்தை தாங்க. நீ தந்ததுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையை காண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லோரும் உட்காருவோம். இன்றைக்கு நமக்கு மாதத்தின் கடைசி வாரம், ஆகவே உபவாச நாள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து ஜெப ஆயத்தத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. காலை ஆராதனை தொடர்ந்து 9:30க்கும் மாலை ஆராதனை 5 மணிக்கும் நடைபெறுகிறது. இந்த வருகிற நாட்கள் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கிற அப்படின்னாலே, நியூ இயர் நாட்களாக இருக்கிற அப்படின்னாலே தயவுசெய்து நம்ம எல்லாருமே அநேகர ஆலயத்துக்கு அழைப்போம். குறிப்பாக கிறிஸ்மஸ் அன்னைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் வருவாங்க. ஏன்னா சபையில் எப்பவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதிக கூட்டத்தை பார்க்க முடியும். நல்லது. நம்முடைய நோக்கம் அவங்க வருவது மாத்திரம் இல்லை, அவங்க ஜீவனுள்ள நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு பேப்பர் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு அடிப்படை உபதேசம் கொடுக்கணும், ஒரு பைபிள் கொடுக்கணும். இப்படி வருகிற ஆட்கள்கிட்ட அன்பாக பேசி தொடர்ந்து அவங்கள வருவதற்கான ஆயத்தங்களை பண்ணி அவங்களுக்கு ஊக்குவித்து வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்தி தந்து இப்படியாக ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவாக இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாளைய தினத்திலே நமக்கு சுவிசேஷ ஊழியம் இருக்குது. ஆகவே இன்றைக்கு மார்ஷல் வந்திருக்கா இல்லையா? நல்ல செய்தி இருக்கா? எல்லாருக்கும் கொடுக்க இருக்கா? சரி, உண்மையோட கொடுக்க ஆரம்பிக்கலாம். நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சபையில் இப்படியாக சுவிசேஷ ஊழியத்துக்கு பிரயோஜனமான கையெழுத்து பிரதி, நல்ல செய்தி, குட் நியூஸ் என்பதை எல்லா மொழியிலும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ புதுசாக எந்த தேசத்துக்கு யாராவது போகணும், டூர் போகணும், அல்லது போகணுன்னா கூட அந்தந்த மொழிகளில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏஐ மூலமாக இதை பண்ணி கொடுக்குறோம், பிரயோஜனப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்ற தேசத்தில் இருந்தாங்கன்னா, யூரோப்பில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு அல்லது எந்த ஹாலண்டு, எந்த தேசத்துக்கும் எல்லாத்துமே இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தருவோம். அல்லது நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பி அவங்கள போட்டு அவங்களுக்கு அங்கே கொடுக்க சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசைப்பார். நம்ம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. இருக்காப்பா? கொடுத்துடலாம். ஒரு கம்மை கொடுங்க. எப்படி சுவிசேஷம் சொல்ல போனால் அந்த பேப்பரை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் வாங்கி வச்சிங்க, காப்பி வேணால் கொடுப்போம், அல்லது நீங்கள் தயவு செய்து கொடுங்க. புதுசாக யாரையா பார்த்தீங்கன்னா கொடுங்க, அவங்க படிக்கட்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு பேப்பர் தான். நீங்கள் முதல்ல படிங்க, பிறருக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பேப்பரை, இந்த சுவிசேஷத்தை கொண்டு என்ன பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, கொடுக்குறார்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணி இதை கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே நாளைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒருவேளை நான் வர முடியலன்னா தயவுசெய்து நீங்கள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கள். சபையிலேருந்து போகிறாங்க, அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கொடுங்கப்பா என்று சொல்லி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். குறிப்பாக தமிழ் ஆட்கள் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஹிந்தி, ஆங்கிலம் படித்தவர்கள் அதிகம் பேர் தேசத்தில். அல்லேலூயா. அவளுக்காக ஒரு ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும் என்று பெரிய ஆசை, முயற்சி பண்ணோம். அது முடியலை.
அதுவும் கூட ஒருவேளை நமக்கு வந்து நல்லது ஆண்டுக்கு தெரியும் போலுக்கு. ஏன்னா அதுக்கு வாடகைக்கு நம்ம இன்னும் அதிகமாக காசு கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை வாடகைக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமைலாம் இருந்தது. ஆனாலும் கூட புதிய ஆலயத்திலே கர்த்தர் ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வழக்கம் போல் நமக்கு வேதாகம ஆராய்ச்சி மாலையில் நடைபெறும். ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நடைபெறும். இந்த நாளிலே அநேகர் பிள்ளைகளெல்லாம் சேர்த்து அவங்க இந்த வட வாக்குத்தத்தின்படி நான் கர்த்தரை தேடின அப்படின்னால எல்லா பயத்துக்கும் நீக்கி மீட்டு கொள்ளப்பட்டேன் என்ற வார்த்தையின்படி அல்லேலூயா அநேகர் வேத மக்களில் சேர்ந்து படிக்க கிருபை செய்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணது உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே இது தவிர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேதாகம ஆராய்ச்சி ஜூமில் இருக்குது. சபையில் சொல்லி பார்த்து அதிக எஃபெக்ட் இல்லை. ஆகவே தனியாக மெயில் அனுப்ப ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் பேர் கூட வராங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது வரைக்கும் வராதவங்க ஒரு இடையா வந்து பாருங்கள். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன ஒரு பெரிய ஆவிக்குரிய விருந்து என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே 1.5 மணி நேரம் ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல மொத்தமாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திப்பது, தியானிப்பது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஆவிக்குரிய விருந்து. அல்லேலூயா. எல்லாம் திருப்பி கிடைக்காது, மிஸ் பண்ணிடாங்க, வாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெப வேளை ஊழியங்களுக்காக சபை மக்கள் கூடி ஜெபிப்பது, தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆகவே உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எப்போ வேணாலும் சௌரி பிரியாட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். அல்லது ஒரு தாளில் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். சபைக்கு வரும்போது இதே மாதிரி எனக்கு இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி உங்கள் பேர் நம்பர்லாம் போட்டிங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபத்துக்கு எப்படி போயிட்டுருக்கு, பதில் எப்படி போயிட்டுருக்குலாம் அது தெரிஞ்சு கொள்வதற்கு தொடர்ந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுறது பிரயோஜனமாக இருக்கும். இந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இன்றைக்கும் ஐசியா அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் ஞானஸ்நான வகுப்பு ஆண்டுக்கு சித்தமான அடுத்த 2-3 வாரங்களில் ஞானஸ்தானம் கொடுக்குற ஆராதனை இருக்கும். ஆகவே இதுவரைக்கும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற உடன்படிக்கை செய்து, அல்லேலூயா, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்தலோடு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு, அல்லேலூயா, விருப்பம் உள்ளவங்க தயவுசெய்து உங்கள் பேரை கொடுங்க. ஆராய்ச்சி முடிந்த பிறகு பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற விருப்பம், ஆகவே என் பேரை எழுதிக்கொள்ளணும், நான் எழுதி கொள்வேன். உனக்காக ஜெபம் பண்ணுவோம், கிளாஸ் ஆரம்பிப்போம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவோடு கூட அவரை பின்பற்ற உடன்படிக்கை செய்யாமல், உடன்படாமல், அதில் உண்மையாக இல்லாமல் எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அதை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியான நமக்கு வல்லமையும் தருகிறது. அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்படி நிறையா காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் உண்மையும் சத்தியமாக இருக்கிற அப்படின்னாலே அந்த அனுபவங்கள் நமக்கு நிச்சயம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த அனுபவங்களை பெறுவதற்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒன்று, அடுத்தது ஜெபிப்பது என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்கிற அப்படின்னாலே அல்லேலூயா, இதை எல்லோரும் நீங்கள் மனப்பூர்வமாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அல்லேலூயா நான் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா காலம் செல்லாது. இன்றைக்கே ரட்சணிய நாள். அல்லேலூயா. வயசு வந்த பிறகு பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம உயிரோட நாளைக்கு இருப்போமான கேரண்டி கிடையாது. அடுத்த நொடி உயிரோடு இருப்போமான கேரண்டி கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இளம் வயதில் கண்ணுக்கு முன்னால் டிவியில் படம் பார்க்கும்போது அல்லேலூயா நல்லா பேசி கொண்டிருக்காங்க, செத்து போகிறாங்க, நல்லா விளையாடி கொண்டிருக்காங்க, செத்து போகிறாங்க. இப்படி பல காரியங்களுக்கு ஆனாலும் ஆண்டு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனை தருவார், அது வேறு விஷயம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டு சொன்ன ஒரு காரியத்துக்கு உடனே கீழ்ப்படுகிற ஒரு காரியம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஒரு பெரிய நடிகை இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் ஆவியானவர் ஏவினார், இந்த அம்மாட்ட போய் சொல்லு ஆண்டுடைய இந்த உடன்படிக்கையை ஞானஸ்தானத்தை குறித்து பேசுன்னு. அல்லேலூயா. அந்த அம்மா நல்லா கேட்டாங்க. கேட்டுட்டு கடைசியில் அந்த ஞானஸ்தானம்லாம் எடுக்கலை. அல்லேலூயா. அவர் சொன்ன அதே நாளில் அவர் அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த நடிகை, பிரபல நடிகை இறந்து போச்சு. அவங்க டைரி எடுத்து பார்த்தபோது இன்றைக்கி இந்த ஊழியக்காரர் வந்தார், இவர் சத்தியத்தை பேசினார், ஞானஸ்தானத்தை பற்றி பேசினார். அதை உப்புமே எடுக்க சொன்னார், ஒப்பு கொடுக்க சொன்னார். நான் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டேன். அதெல்லாம் எல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க. அல்லேலூயா. காலங்கள் கிடைக்குமா என்னன்னு தெரியாது, பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பிரியமானவர்களே, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே ஈகாக் என்று சொல்லக்கூடிய
எல்லா சர்ச்சஸுடைய அந்த 2 பில்டிங் கட்டுமானத்துக்கு நிர்வகிக்கக்கூடிய அந்த ஈக்கோக்லேருந்து இந்த உரை லெட்டர் வந்தது. இது வரைக்கும் 20% கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தாச்சு. 30 மாதங்களுக்குள்ளாக இது கட்டி முடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போமா? எல்லோரும் ஒவ்வொரு கையில் பிடிப்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எழுந்து கட்டுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் எப்பெல்லாம் சபை கட்டப்பட்டதோ, ஆலயம் கட்டப்பட்டதோ, அல்லேலூயா, அங்கு ஆண்டவருடைய ஆலோசனை இதே போல் ஒரு வேளை வந்தது. ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டாமல் சீர்படுத்தாமல் அவங்க இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆலயத்தை கட்டுங்க. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள கேள்வி வந்தது, நீங்கள் என்னைக்கு கட்டுறீங்களோ இன்று முதல் நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். அப்படியே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லோரும் கூட வாயில் திறந்து ஜெபம். ஆண்டவரே, இந்த தொகையெல்லாம் கொடுப்பதற்கு நீர் உம்மால மாத்திரம்தான் முடியும். நீர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் 2024 அவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆலயம் இந்த இடத்துல கட்டப்படும். அல்லேலூயா என்று சொன்னார். அல்லேலூயா. இப்படியே நம்ம இருக்கிற இடத்துல பகுதியிலே கூட நமக்கு ஆண்டவர் கட்ட கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த இடம் கிடைப்பதற்கு எவ்வளவு ப்ராப்ளம் சொல்லக்கு நேரம் கிடையாது. அந்த இதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் கூட எல்லா ஆலயங்களுக்கும் நம்ம அடிமைத்தனத்தில் இந்த ஆலயத்தில் ஒரு மாதத்துக்கு ரெண்ட்டு மட்டுமே 32,000 ரியால் வருது. அல்லேலூயா. இது போக டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 8,000 ரியால் வருது. ஆக மொத்தம் 40,000 ரியால் வருது. ஆனாலும் இம்மட்டும் நடத்தினவர். அல்லேலூயா. இனிமேலும் நடத்த வல்லவர் என்று சொல்லி, அல்லேலூயா, அவர் தான் ஜனங்களுடைய இருதயத்தை எழுப்பி உற்சாகமாய் கொடுப்பதற்கு, அல்லேலூயா, மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு, அவளை ஆசீர்வதிப்பதற்கு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் சொன்னபடி நான் தருவேன், ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதெல்லாம் கிடைக்கும் பைபிளில், ஆனால் நாம் அதற்கு விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் தான் ஆண்டவர் சொன்னீங்க, உண்மைதான். ஆனால் இந்த வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறேன். அது நீங்கள் கேட்டதுன்னா கூட அதை விட மேலான என்னுடைய அனுக்கிரகம் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கேட்கணும். நான் அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்கள் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. இங்கே மாத்திரம் இல்லை, அல்லேலூயா, ஒவ்வொரு நாள் ஜெபத்துலேயும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள உம்முடைய வசனத்தை கொண்டு ஆலயத்தை கட்டணும். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பெய்கிற ஆலயமாக நான் மாறட்டும். ஆண்டவரே, நான் மாறட்டும், இனிமேல் மாற்றுங்க. அதே போல் இந்த தேசத்தில் நாங்கள் பிழைக்க வந்த தேசத்தில் நீங்கள் எங்களுக்கு அதிசயமும் அற்புதமாய் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து 2024 வாக்குத்தம் கொடுத்து அது ஐஸ்வர்யமாய் விளங்க பண்ணீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அது வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்பா, இது எங்கள் அறிவுக்கும் எங்கள் ஞானத்துக்கும் இது ரொம்ப பெரியதப்பா. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை வேதத்தில் எப்படி நடத்தினோ எங்களையும் அப்படி நடத்தி ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தல் வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உற்சாகமே கொடுக்கத்தக்கதாக நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிங்க என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட நம்ம வாயில திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆலயம் கட்டப்படுகிற நாட்களிலே இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஆலயம் எங்களைப் போல மற்றவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுகிற இந்த காரியத்தில் நாங்களுடைய அடிமைத்தனமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்படிக்கு ஆண்டவரே, அவளெல்லாம் உடைய ஊழியத்துக்கு செலவழிக்கும்படிக்கு ஆண்டவரே, இந்த 3 ஆண்டவரே 2028 15க்குள்ளாக ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கொடுக்க வேண்டிய 1,00,000 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 2,667 ரியால் ஆண்டவரே 30 மாதங்களாக கொடுக்கப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நீங்கள் அன்றைக்கு உம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்கவில்லையா என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, நாங்களும் கூட எங்களுடைய சிந்தைக்கும் எங்களுடைய அறிவுக்கும் இது பெரிய காரியமாக இருக்குது. ஆனாலும் கூட உம்முடைய வார்த்தை உறுதி பண்ணுகிறபடினாலே ஆண்டவரே, நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறபடினாலே உம்முடைய அனுக்கிரகம் உண்டாகி ஆண்டவரே, இந்த காரியங்களை கட்டி முடிக்க செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். புதிதாக வருகிறவர்கள் இதை கேட்டு ஆண்டவரே, அவர்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே, அவர்கள் சபை விட்டு போகாதபடிக்கு இதை காரியங்களை குறித்து கலங்காதபடி
எழுப்பாதபடிக்கு, ஆண்டவரே இந்த சபைக்கு வந்து அப்படி கொடுக்கணுமா என்று சொல்லி கேள்வி எழுப்பாதபடிக்கு உண்மையில நம்பிக்கை வைத்து, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நம்பிக்கை வைத்து, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தருடைய காரியம் இதில் நான் பங்கு பெறுவதற்கு தேவன் தந்த கிருபை அல்லவா இந்த நாட்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை ஒவ்வொருக்குள்ளும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, வேலையில் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படி எல்லா வேலை பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி ஆண்டவரே, நீங்கள் ஒரு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே கொடுக்கறதுனால பெரிய ஆசீர்வாத அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தாராளமாய் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்து அதன் மகிமையை தங்களுடைய ஆவி ஆத்தும சரீர நன்மையாய் காண எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஆலய கட்டுமானத்திற்கு நாங்கள் கருத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் ஜெபத்தின் ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஆவி ஆத்தும சரீர நன்மை விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களும் கைகூடி வருகிற நன்மை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர் அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படியே எந்த வேதனையும் கூட்டாத ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்து நீங்க உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் உண்மையுமாய் உத்தமாய் நடக்க அதன் பலனை காண எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. வேலையில் உள்ள எல்லா தடைகள் ஆண்டவரே, ப்ரொமோஷனுக்கு தடையாக இருக்கிறதுனா எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மகிமையை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஐசி அற்புதமாய் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். அல்லேலூயா. வேதாகமத்திலே நம்ம பார்க்கும்போது இந்த பொதுவாக நம்ம வெவ்வேறு சபைகள்லேருந்து வந்தவங்க சரிதானா, ஒவ்வொரு சபையிலும் உள்ள போதிக்கப்பட்ட காரியங்கள் வித்தியாசமானவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது என்ன காரியம், சபையில் நான் என்றைக்குமே கொடுப்பதை பற்றி நான் பேசுறது கிடையாது. அல்லேலூயா. இந்த ஆலயம், இந்த பில்டிங் கட்டப்படுவதற்காக நம்ம ஒவ்வொரு மாதம் கொடுக்க வேண்டிய இருந்தது. அப்பொழுது பேசினேன். ஏன்னா ஒரு பாஸ்டர்ன்ற முறையில் நான் சொல்லி ஆகணும், சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. மத்தேயு 23:23 இயேசு கிறிஸ்து சொன்ன, நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை பார்ப்போம். மாஸ்டருக்கு நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. மத்தேயு 23:23 மதுவாசிப்போம். மாயக்காரரைய வேத பாரகரே பரிசேயரே. நல்லா ஞாபகம், இந்த வேத பாரகர்னா எங்களுக்கு எல்லாம் வேதம் தெரியும் அப்படின்ற ஆட்கள். அடுத்தது பரிசேயரே என்றால் அவர்கள் அவங்க ஓரளவு தேவதூதர்கள் உண்டுன்னு நம்புகிற ஒரு விசுவாச கூட்டம். அல்லேலூயா. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அன்னைக்கு? உங்களுக்கு ஐயோ, நீங்களாம் பரிதாபத்துக்கு உரியவர்கள். ஏன் அப்படின்னா வாசிங்க. ஒர்த்தலாமிலும் சரி, தசமபாகம்னா 10ல் ஒரு பங்கு, இதெல்லாம் அவங்க விளைவித்தாங்க. ஒருத்தலாம்னா மறிக்கொழுதுன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். சாரி, அதை நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அல்லேலூயா. அவங்களாம் விளைவிச்சாங்க, எல்லாம் ஒரு பணப்பயிர்னு வச்சிங்களேன். சரி, வெந்தயம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். +வெந்தயம் இரும்பு சத்து உள்ள ஒரு நல்ல தானியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் சீரகம் உடலை சீர்படுத்தக்கூடிய சீர் + அகம் சீரகம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்ல விலை கூடின ஒரு பொருட்கள் தான். இதெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறாங்க. நல்லது, வெரி குட். அல்லேலூயா. நீங்கள் மதிப்புள்ள தானியத்தை எல்லாத்தையும் நீங்கள் செலுத்துறீங்க. செலுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னா, நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசித்த நன்மையாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும். என்ன காரியம்? 3 காரியம். என்னது? ஆமாம், உங்கள்கிட்ட நீதி இல்லை, தெய்வத்துடைய வார்த்தையாகிய நீதி இல்லை, இறக்கம் இல்லை, பிறர் மீது ஒரு இறக்கம் வைக்க மாட்டேன்றீங்க. அல்லது சக மனிதனை நீங்கள் மேலே இறக்கமோ அன்போ வைக்க மாட்டேங்க. விசுவாசம் ஒரு பலகீனமோ ஒரு போராட்டம் வந்தால் அந்த தாங்க முடியல, ஒரு அவிசுவாச வார்த்தையை பேசுகிறீங்க, அதை ஆண்டோட்டு பின்மாறி போகிறீங்க, விட்டுட்டீங்க. இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியம் ஏன் இந்த வசனம் சொன்னேன் அப்படின்னா, இந்த நாட்களில் ஹல்லேலூயா, இந்த ஊழியக்காரங்க எழும்பி என்ன சொல்லுவாங்க, அவங்க ஊழியத்துக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுங்கன்னு பேசுகிறது தப்பு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது புதிய ஏற்பாட்டு, இது கிடையாது, பழைய ஏற்பாடுகள்னு சொல்லி அந்த குழப்புவாங்க. அல்லேலூயா. சபைக்கு தேவை என்றால்
கொடுக்கிற ஒரு காரியம் அவசியமாக இருக்கிறது. தசமபாகம் எதுக்கு செலவழிக்கப்பட்டது? அங்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுடைய பிழைப்பு, ஏன்னா அவங்க முழு நேரமாக ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே அவளுடைய பிழைப்பை இப்படி தான் கவர் பண்ணணும் என்று சொல்லி தாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியமித்திருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தின் தேவைகள் எல்லாம் தசமபாகம்லாம் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நாமும் கூட இந்த காலத்தில் இந்த மற்ற போரெல்லாம் விட்டு ஆண்டவருடைய தேவைக்கு அல்லேலூயா நான் கொடுப்பேன் என்கிற ஒரு உற்சாகத்தோடு கொடுக்குற ஒரு காரியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இது எல்லாமே நான் வானத்தை பூமியும் படைத்த தேவனுக்கு கொடுக்குறேன். ஆகவே உற்சாகமாய் மனப்பூர்வமாய் முழு மனதோடு கொடுக்குறதுனால நம்முடைய ஆண்டு நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞானஸ்தானத்தை கிளாஸ் அட்டன் பண்ண விரும்புகிறவங்க தயவுசெய்து ஆலயம் முடிந்த பிற்பாடு எனக்கு கால் சொல்லுங்கள். அதுக்கான காரியங்களை ஏற்படுத்த வேண்டும். அதே போல் வருகிற மாதம் நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனைக்கான ஆயத்தப்படுகிற காரியங்கள் உண்டு. ஆகவே இந்த டேட்ஸ் ஞாபகிங்க, தேதிகளை ஞாபகிங்க. டிசம்பர் 18ஆம் தேதி அல்லேலூயா. ஷிஃப்ட் டியூட்டி சேஞ்ச் வாங்கலாம் வாங்கிடுங்க. டிசம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 முதல் 5 மணி வரைக்கும் கானா ஹால் 7 நடைபெறுது. வியாழக்கிழமை ஃபுல்லாக நிறைய சர்வீஸ். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஈவினிங் வந்து இங்கே இடமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லா ஹால்லையும் ஆராதனை நடக்கிற அப்படின்னாலே அன்றைக்கு நமக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஆகவே மதியம் 2 மணிக்கு நினைவில் வச்சுக்கோங்க, உற்சாகமாக கலந்து கொள்வோம். கர்த்தர் காரியங்களை ஆசைப்பாராங்க. உங்கள் பிள்ளைகளை இந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் அனுப்புங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும். பிள்ளைகளை முன்னால் விடணும். எல்லா பிள்ளைகளையும் முன்னால் விட முடியாது. ஒன்று. அடுத்தது நல்லா பண்ணுற பிள்ளைலாம் பொதுவாக முன்னால் விடுவாங்க. அடுத்த 2வது காரியம் ப்ராக்டிஸுக்கு ஒழுங்காக வரலை, அதனால் பின்னால் விடுறான். அந்த காரியம் அல்லேலூயா. இன்னும் வருஷப்படி தான் விடுவோம். அதெல்லாம் இருக்குது, நிறையா காரியம் இருக்குது. ஏன்னா அநேகருக்கு இதனால் மன வருத்தம் உண்டாகுது. ஏன் உண்டாகுதுன்னு தெரில. அப்படிலாம் இல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லார் பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அதே போல் டிசம்பர் அடுத்த நாள் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெத்தானிகள் நம்ம ஆராதனை, மாலை ஆராதனை நமக்கு கேரல் சர்வீஸ் அல்லது பாடல் ஆராதனையாக இருக்கும். ஆகவே மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் இருக்குது. கூட 1/2 மணி நேரம் ஆகும். அடுத்த சபையில் கேட்டிருக்கோம். தான் அதுக்கான இடம் கிடைக்கும். அதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தனியாக பாடலாம், 2 பேர் சேர்ந்து பாடலாம், குழுவாக பாடலாம், ஃபேமிலியாக பாடலாம். முதல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குடும்பத்தில் உள்ள ஆட்கள் பாடி திருப்பி குடும்பத்துக்குன்னா அது கடைசி தான் ஒரு நல்லா ஞாபகிங்க. ஒரே ஆளுக்கு குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு முதல்ல தனி பாடல் கொடுத்து திருப்பி ஃபேமிலி கொடுத்தனா மற்றவங்களுக்கு இடம் இருக்காது. ஆகவே அந்த வரிசைகள்லாம் இருக்குது. ஆகவே சீக்கிரம் கொடுத்தா உங்களுக்கு சீக்கிரம் இடம் கிடைக்கும். ஸோ ஜெனிஸ்டன்ட்டை, பாஸ்டர் ஜெனிஸ்டன்ட்டை நீங்கள் உங்களுடைய பேர் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ எல்லாம் குறிப்பாக பாடுகிற பாடல் கிறிஸ்து பிறப்பை குறித்து, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற அவருடைய அன்பை குறித்தான ஒரு கிறிஸ்மஸை குறித்தான ஒரு அவருடைய பிறப்பை குறித்த பாடலாக இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே பொதுவான பாடல்கள், உங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள்லாம் இங்கே அன்னைக்கு பாடணும்னா நீங்கள் மற்ற நாளில் பாடலாம். அவை இந்த காரியங்களை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதே போல் கிறிஸ்மஸ் ஆராதனை நமக்கு டிசம்பர் 24ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் கானாஹால் A&B சேர்த்து நடக்குது. ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அநேகரை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் பழைய புதிய வருட ஆராதனை 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 12:30 வரைக்கும் இருக்கும். ஆகவே பெத்தானி ஹால் BC இந்த பாதி ஹால் தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே அதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். வெளியே கதவுகளை திறந்து டிவிலாம் வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அநேகர் வரணும். எல்லாருக்கும் இடம் கிடைக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்போ நாம் எல்லோரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை பாடுவோம்.
காணிக்கைக்காக செய்திக்காக பொற்செல்வன் ஜெபம் பண்ணுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய ஆராதனையில் பங்கு பெற செய்தீர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கொடுத்ததிலிருந்து எடுத்து நாங்கள் உமக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. அது உம்முடைய நாம மகிமைக்கு பயன்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, தொடர்ந்து நடக்க வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தகப்பனே உம்முடைய மன்னாவை பெற்றுக்கொண்டு நாங்கள் அப்பா போஷித்து தகப்பனே நல்லபடியாக செல்ல உதவி செய்யும். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை இந்த தேசத்தில் தெரிந்து கொண்டு எங்களை அழைத்தீர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். போஷித்து வருகிறீர், நெருக்கங்களில் உதவி செய்கிறீர். உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நித்திய ஜீவனை பெறும்படிக்கு எங்களை அழைத்த அந்த பரிசுத்த அழைப்புக்காய் ஸ்தோத்திரம். நித்திய காலமாய் உம்மோடு கூட இருக்கக்கூட வேண்டிய எல்லா தகுதிகளையும் நாங்கள் பெற்று நித்திய ஜீவனை பெறும்படியான கிருபைகளை, அறிவை, புத்தியை, ஞானத்தை, வேதத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய ஆலோசனைகளை கண்ணும் கருத்துமாய் ஜாக்கிரதையாய் கை கொண்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது இந்த தியான வேலையை ஆஸ்வதிங்க, ஆராதனை வேலையை ஆஸ்வதிங்க, கூட இருந்தீங்க. இந்த தியான வழியிலும் நீங்கள் எங்களோடு கூட இருங்க. அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. அடியனுடைய பலன்கள் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு உன்னத பலத்தால் நீங்கள் இடைகட்டுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு நீங்கள் பிட்டுத்தாங்க. அதை நாங்கள் உண்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பலன் அடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. அனைவருக்கு ஆசமாக இருக்க எங்கள் மூலம் புறப்பட வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு 20 நிமிஷம் செய்தி வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு ஜெபம் பண்ணுவோம். நேரம் நிறையா போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு 20 நிமிஷத்தில் அதிக பெரிய செய்தியை நம்ம கேட்க முடியாது. பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து அதை தொடருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இன்றைக்கி பார்க்குற காரியத்தை தொடர்ந்து நம்ம ஒரு நாட்களில் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்து கொண்டிருப்பது தேவனுடைய அன்பை குறித்ததான சில காரியங்களை பார்த்தோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கு அன்பை குறித்து சொல்லப்பட்ட பல்வேறு காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பிற்பாடு நமக்கு உண்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நடத்தினபடியே சில காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். விரிவான காரியெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆராய்த்து வருகிறோம். ஆனாலும் கூட நமக்கு அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, பரிசுத்த ஆவியானரை குறித்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. பரவாயில்ல, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேளை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது தவறு இல்லை. ஆனாலும் கூட அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு சோன் கேட்டார், அவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தாரா அல்லது ஏற்றுக்கொண்டான்னு தெரியல. பரவாயில்ல, பிதாவாகிய தேவன் யார் பாஸ்டர்னு கேட்டார். சரி, ஓகே, இது கேட்போம், சொல்லிக் கொடுப்போம். ஏனென்றால் இன்றைக்கு சபை சார்ந்த உபதேசங்கள் இருக்குது. இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எப்படி தெய்வத்தை குறித்து சொல்லியிருக்கோ அப்படி விசுவாசிக்கிறதற்கு மனதில்லாமல் தங்கள் சொந்த அறிவை கொண்டு ஆண்டவரை தேடுகிறபடினாலே அல்லேலூயா பல்வேறு உபதேசங்கள், பல்வேறு சபை பிரிவுகள் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒருவரே என்கிற ஒரு காரியத்தையும் நிறைய பேரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம வேதத்தின்படி அது எப்படி நம்ம பார்த்தா நமக்கு ஒரு விசுவாசத்திற்கு நமக்கு அது உகந்ததாக இருக்கும். நம்ம பிறகு கேள்விக்கு பதில் கொடுக்கறதாகவும் அது இருக்கும். நம்முடைய விசுவாசம் வளரும். எப்படி தேவன் ஒரே ஒரு தேவனா, எப்படி நீங்கள் 3 தேவன் எப்படி சொல்கிறீங்க என்று சொல்லி நமக்கு அதிகமாக கேள்வி கேட்குற ஆட்கள் உண்டு. பரவாயில்ல, அப்போ இந்த கேள்விக்கான பதிலாக நமக்கு சொல்ல தெரியணும். அல்லேலூயா. நமக்குள்ளே குழப்பம் இருந்ததுன்னா நாம்
அது என்ன பண்ண முடியாது. ஓஹோ, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் போலுக்கு, நம்ம பைபிள் மிஸ்டேக் பொறுக்கின்ற அளவு கூட பேசுகிற ஆட்கள் இருக்காங்க, அப்படி யூடியூப்பில் போகிற ஆட்கள் இருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரணம் இருக்கிறதுனால நம்ம சத்தியத்தை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மெய் தெய்வத்தை குறித்தான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த காரியத்தில் நமக்கு தெளிவு இருக்கும்போது தான் நம்ம அநேக காரியங்களை நம்ம விசுவாசத்தோடு தைரியமாக செய்ய முடியும், சொல்ல முடியும். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. பிரியமானல, எப்படி 3 பேர் தானே ஒன்றுன்னு எப்படி சொல்கிறீங்கங்கிற ஒரு கேள்வி சாதாரணமான கேள்வி. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. நமக்கே குழப்பம் இருந்தது பல காலத்தில். ஆனால் வேதத்தை தேடின பொழுது அல்லது இதை குறித்து சத்தியத்தை கேட்ட பொழுது தெளிவானது போல நாம் எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவாக இருக்கணும், பிறருக்கு தெளிவை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அப்போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு விசுவாசிக்காதபடியினால பல்வேறு பிரிவுகள் உண்டானதை நம்ம பார்க்குறோம். ஜெகோவா விட்னஸ், யோகோவாகிய பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான் தேவன், மற்றவங்களாம் தெய்வம் கிடையாது என்கிற ஒரு காரியம் பைபிளுக்கு முரம்பான அந்த சத்தியத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒன்லி ஜீசஸ் என்ற ஒரு குரூப் இருக்காங்களா, அது எனக்கு தெரியாது, இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாக இருந்தார், அவர் தான் பரிசுத்தாவியாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுடைய மனது சார்ந்த, அறிவு சார்ந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், அதை பேசுதல். அல்லேலூயா. நம்ம அப்படி பேசக்கூடாது. வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிற பொதுவாக அந்த அதிகமாக படித்த ஆட்கள், பொதுவாக சொல்கிறேன், தயவுசெய்து நிறைய பேர் இருக்கீங்க, படித்த ஆட்கள் இருக்கீங்க, பொதுவாக சொல்கிறேன், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதிகமாக படித்த ஆட்கள் தங்கள் சுய அறிவை கொண்டு அவங்க சிந்திக்கிறதுனால இந்த எப்படி தேவன் ஒரு திருத்துவத்தை வெளிப்படுத்தினாரோ அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த காரியத்தில் நம்ம ஒரு தெளிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த அடிப்படையில் நீங்கள் தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நிறையா உங்களுக்கு புரிய வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், எப்படி பிதா பிதாவிலிருந்து ஆரம்பித்தது தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுருக்கமாக சொல்லிடுறேன். பிதாவாகிய தேவன் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் முடிவும். அல்லேலூயா. நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் என்று சொல்லி பிதா தன்னை குறித்து பைபிளில் போடலை. அல்லேலூயா. என்றால் அவர் ஆதியும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அல்லேலூயா. அப்போ அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ நிறைய காரியம் தெரிஞ்சுன்னா நம்ம ஆண்டவரை மதிக்க மாட்டோம், மனுஷன் மதிக்க மாட்டான், தேவர்களே மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் தாண்டி அவர் ஒருவரே மதிக்கப்படத்தக்கவர், எல்லா போற்றுதலுக்கும் பொழுதுக்கும் உரியவர். அல்லேலூயா. என்ன எல்லாம் அவரிடமிருந்து தான் ஆரம்பித்தது, எல்லாம் அவரால் உண்டானது. அல்லேலூயா. அப்போது முதல்ல பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவரை குறித்து தானே அந்த காரிய ரகசியங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. அப்போது அதை ஆராய்ச்சி என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவை கிடையாது, மறைக்கப்பட்ட உண்மை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, இவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் மாறினார். கவிதையெல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. அப்போது யோவான் 1:1 வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி. அல்லேலூயா. அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாங்க, அவர் ஜென்பிக்கப்பட்ட பொழுது பிதாவுடைய வார்த்தை தேவகுமாரனாக அவர் முதல்ல காணப்பட்டார். அல்லேலூயா. எப்படி மாறினார்? முதல்ல தேவ குமாரனாக மாறினார். அல்லேலூயா. அப்போது தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி அவரை கொண்டு சகலத்தையும் படைத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல நல்லா கவனிங்க. இதுக்கான ஆதார வசனம் எல்லாம் பைபிளில் இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது பார்ப்போம்னா அது வசனம் அதிகமாக போனால் இன்றைக்கி நேரம் இருக்காது. அந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1-2-3 வசனங்கள். யோவான் 14 இது இருக்குது. யோவான் 1 இந்த காரியங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய ரகசியத்தை அங்கே பார்க்க முடியும். அப்போது இயேசு கிறிஸ்து என்றாலே வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. சரி. அப்போது இயேசு கிறிஸ்து முதல்ல அவங்க இருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் அவர் ஜெனிப்பித்த பொழுது அவர் எப்படி இருந்தார்? தேவ குமாரனாக இருந்தார். இல்லை, அவருடைய வார்த்தை
எப்படி இயேசு கிறிஸ்து முதல்ல அந்த ஜென்மிக்கப்பட்டாங்க, அவர் தேவகுமாரனாக இருந்தார். முதல்ல இயேசு கிறிஸ்துவா இல்லை, திருப்பி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அல்லேலூயா அவர் இயேசு கிறிஸ்துவாக மனுஷகுமாரனாக அவர் அனுப்பப்படுகிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறார். இப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவாக வருகிறார். அல்லேலூயா. மனுஷனாக வருகிறார். அந்த தேவகுமாரனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா யோவான் வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதைத்தான் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாக இருந்த சீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து அதிகமாக யார் வெளிப்படுத்துவார்னா யோவான் தான் வெளிப்படுத்துவார். ஏன் வெளிப்படுத்துவார்னா அவர் தான் இயேசு கிறிஸ்துடைய மார்பில் சாய்ந்து கொள்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஐக்கியமான ஒரு ஆள். அல்லேலூயா. இந்த பெரிய ஒரு ஆச்சரியமான அவருடைய அன்பு. அல்லேலூயா. அப்போ இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அங்கு இயேசு கிறிஸ்து இங்கேருந்து பரமேறி போன பிற்பாடு அவர் மறுபடியும் அவர் தேவகுமாரனாக தான் அவர் இருக்கார். அப்போ அவர் இந்த வெளிப்படுத்த விஷயம் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக யோவானுக்கு தரிசனமான பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15, 14, 15, 16 இந்த 3 காரியங்களில் இயேசுக்கு தேவகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம்? ஒன்று, அவருடைய சிரசு மயிரும் பஞ்சை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை, அவருடைய பாதங்கள் உலைக்களம், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசி ஊழியத்தில் கூட இருந்தாலும் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்து பல ரகசியங்களை அவற்றை கேட்டு தனிப்பட்ட முறையில் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த யோவான் இப்போ தேவகுமாரனாக அவரை பார்க்கும் பொழுது, அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு ரூபத்தில் இயேசு கிறிஸ்துவ அவர் பார்த்தது கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காங்க? தேவகுமாரனாக இருக்காங்க. புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்காங்க இயேசு கிறிஸ்து? தேவகுமாரனாக இருக்காங்க. ஹல்லேலூயா. என்னை தான் அந்த ரூபத்தில் வெளிப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. இனி வரப்போகிறது அவர் நியாய தீர்ப்புக்காக வருவார். அவருடைய கண்கள் ஜுவாலிக்கிற அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சர்வத்திலையும் பிறப்பிலே அவர் ஜனிப்பிக்கப்பட்டதில் முதலாமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கு சகலத்தையும் பிதாவானவர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. உண்டு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கென்றும் சொல்லி உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு நேரம் இல்லை, நம்ம சீக்கிரம் முடிச்சு ஜெபம் பண்ண போகணும் இன்றைக்கி உபவாச ஜெபனால. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் பிதாவாகிய தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்லா ஞாபகிங்க, உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே அங்கு மனுஷனை படைக்க போகிறோம், அது ஆண்டவருக்கு அப்படி சித்தமாக இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சு இவன் பண்ணி இவனுக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவு ஞானம் புத்தி கொடுத்தாலும் நமக்கு எதிராக கண்டிப்பாக போவான் என்பதும் பிதாவாகிய தேவனுக்கு தெரிந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை அவளுக்கு இரட்சகராக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான காரியம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் மற்ற எல்லாம் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அது பிசாசுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசாசுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இருக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை உண்டு பண்ண வேண்டும் என்கிற தேவசித்தம் இருக்கும்போதே அவனை குறித்தான காரியங்களை முன்னறிந்து அதற்காக விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மனுஷகுமாரனாக அவர் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. சரி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது அப்போ நல்லா பாருங்கள், ஏன் ஒரு பிதாவுடைய செயல்பாடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் இருக்குது. அல்லேலூயா. நல்லா யோசிச்சுங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஒரு வேலை இருக்குது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வேலை இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வேலை இருக்குது. அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் 3 பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க. அல்லேலூயா. எனவே தான் ஒன்றாகிய மெய்தேவன். அல்லேலூயா. எப்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துவாங்க, பாதுகாப்பாங்க. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. காட் ஈக்குவல் டு 1, பிதாவின் சித்தம் ப்ளஸ் குமாரன் நிறைவேற்றுவார் 2 + 3 பரிசுத்த ஆவியானவர்
பாதுகாப்பார், செயல்படுத்துவார். இதான் இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைப்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதை உண்டு பண்ணினவர் இயேசு கிறிஸ்து. அதை பாதுகாக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இது எல்லாம் 3 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு காரியம். எனவே தான் ஒன்றான மெய் தெய்வம் என்கிற ஒரு வார்த்தை. அப்போ நம்ம அறிவை கொண்டு தேன்னா, இப்போ உதாரணமாக இந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க, அல்லேலூயா, தெய்வத்துக்கு மனைவி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இயேசு கிறிஸ்து மனைவி இல்லை, அதனால் இயேசு கிறிஸ்து இல்லை, தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய அறிவு மட்டத்தில் அதான் அவங்க திங்க் பண்ணுறாங்களா ஒழிய சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்லாதபடினால அவங்களுக்கு தெய்வத்தை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லை. இதனால் என்ன காரியம் அப்படின்னா, நித்திய ஜீவனை இழக்கிற ஒரு பெரிய காரியம் இருக்குது. அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ தெய்வத்தை குறித்து, அந்த காரியங்களை அப்படியே நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகள் யூதர்கள், அவங்களுக்கும் இந்த அறிவு இல்லை. ஏன்னா மேசியாவை குறித்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னு சொல்லி அழகாக எழுதப்பட்ட அந்த காரியத்தை மறந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் அங்கே 1000 வருட அரசாட்சியை மட்டும் தான் திங்க் பண்ணுறாங்க. எப்படி மேசியா எதிரிகளெல்லாம் முறியடித்து அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார் என்கிற ஒரு காரியத்தை தான் படித்தாங்களே ஒழிய, அதே பைபிளில் தானியேல் தீர்க்கதரிசி கொண்டு சொல்லப்பட்ட காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதான் பிரச்சனை. தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு லெவலில் மட்டும் அவங்க விசுவாசிட்டு அடுத்த காரியத்தை ஃபுல்லாக விசுவாசிக்காமல் அறகுறை விசுவாசம் இருக்கிறனால அவங்களுக்கு உலகத்திலே பெரிய ஞானம் இருந்தால் கூட இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக கண்டுகொள்ளக்கூடிய அந்த அறிவு இல்லை என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் ஒரு மெய் தெய்வத்தை குறித்த அறிவு அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டும் அதை அவங்களுக்கு புரிந்து கொள்ள ஞானம் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அவர்களை விட நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கலாம். முக்கியமான வசனம். ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ, வாசிங்க, மனுஷகுமாரனுடைய சாயல். ஒரு மனுஷகுமாரனுடைய சாயல், தேவதூதனை போல மனுஷகுமாரனுடைய சாயல் ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அப்ப எங்கிருந்து வர்றார்? அவரு வானத்திலிருந்து வராங்க. அல்லேலூயா. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் அப்போ குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன் நீண்ட ஆயுசுள்ளவர், அவர் மட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். சகல ஜனங்களும், ஜாதியார்னா மக்கள் கூட்டமும், பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படிக்கு, அவரையே ஆராதிக்கும்படிக்கு, அவருக்கு கர்த்தத்துவமும். இந்த கர்த்தத்துவம்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர்னா லார்டு அப்படின்னா உரிமையாளர். இந்த உலகத்துக்கு யார் உரிமையாளர்? இயேசு கிறிஸ்து தான் உரிமையாளர். ஏன்னா அவங்க தான் படைச்சாங்க. அவங்க தான் எல்லாம் உரிமை உண்டு அவருக்கு. இந்த கர்த்தர் அப்படின்னாலே லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தான் ஆளுகை அதிகாரம் உடையவர் என்று அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இங்கிலீஷில் பெரிய லார்டான்னு கேட்பாங்க. எனக்கு வெள்ளைக்காரன் வந்துக்கும்போது அந்த லார்டு அதிகமாக நம்ம ஊரில் அந்த பேர்டு யூஸ் பண்ணுறது வந்தது. நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஜமீன்தார் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஊர் ஃபுல்லாக அவருக்கு பாத்தியப்பட்டது, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது என்பது அர்த்தம். அதே போல் வேதத்தில் கர்த்தத்துவம், கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. இதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவகுமாரன் எப்படி அபிஷேகம் பண்ண போறாங்க? அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் அவரையே சேவிக்கும்படி, ஆராதனை செய்யும்படிக்கு, அல்லேலூயா, பிதாவானவர் கொடுத்தாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க? இவர் தன்னை உலக ஜன ரட்சிக்கப்படும்படிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே. அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியரில், மற்ற பகுதியில். அல்லேலூயா. பார்க்குறோம் அங்கே இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று பிலிப்பியரில் வாசிக்கும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை கொடுத்தபடினால தான், கொடுக்கும்படிக்கு தான், அந்த இரத்தத்தை சிந்தி மீட்கும்படியான ஒரு தாழ்மையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ராஜகுமாரன், ஹல்லேலூயா, தன்னுடைய எல்லா விதமான மகிமையும் மேன்மையும் விட்டுட்டு ஒரு சாதாரண நிந்தனைக்கும் பழிக்கும் பேச்சுக்கும் ஒப்பு கொடுக்குற ஒரு காரியத்திற்காக கிறிஸ்து இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா.
ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படி தன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா பேருக்கும் மேலான பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எனவே தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பேய்கள் ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வியாதிகள் குணமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால ஹல்லேலூயா இப்படிப்பட்ட அதிகாரத்தை அங்கே பிதாவானவர் கொடுத்து பூமியில் உள்ள எந்த நாமத்தை விடலும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாட்களில் அந்த வசனத்தெல்லாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, காரியங்களை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கணும்? பரலமண்டலம் இருக்குல்ல, எங்கே இருக்கிற பிதா? பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. ஹல்லேலூயா. இந்த பைபிளில் வசனமே ராங் டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே வானத்தையும் பூமியும் இல்லை, பரலோகங்களையும் பூமியும் படைத்தவர். வானம் வந்துக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. என்ன சரியான டிரான்ஸ்லேஷன்? பரலோகங்கள். அல்லேலூயா. நிறையா பரலோகத்தில் இடம் இருக்குது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, என்னுடைய பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அது பேர் புதிய எருசலேம். நம்ம அங்கே போய் தான் நிச்சயம் பெற்று இருக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போது நல்லா ஞாபகிங்க, ஒரே ஒரு காரியம்தான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டுடைய அன்பை இழந்தாங்க, ஐக்கியத்தை இழந்தாங்க, நித்திய ஜீவன் இழந்தாங்க. நமக்கோ கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவுடைய வார்த்தை தெரிவிக்கப்பட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மை உத்தமாய் அந்த நீதியை, அந்த இரக்கத்தை, அந்த விசுவாசத்தை நம்ம வைக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக ஜனங்களாக நம்ம மாற்றப்படுகிறோம். அவருக்கு பிரியமாக இருக்கிற அப்படின்னாலே நாமும் அவர்களோட இருக்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை பெறுவோம். அல்லேலூயா. அப்போ இப்படி இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு தெரியும், இந்த மக்கள்லாம் அதிக சோர்ந்து போவாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் சோர்ந்து போவாங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அந்த உலகம் பிசாசுகளை இருக்கிறபடினால அவங்களுக்கு ஒரு பலன், உன்னத வல்லமை சொல்லி அங்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 15:26 வாசிக்கலாம். பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு, நல்லா நிறுத்தி வாசிங்க. எங்கிருந்து? பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவன். யார் அனுப்புறா? ஹலோ, நல்லா கவனிங்க. யார் அனுப்புறா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன். அப்ப எங்கிருந்து புறப்படுறாரு பரிசுத்த ஆவியானவர்? கொஞ்சம் நல்லா வாசிங்க. முதல்ல வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அல்லேலூயா. எங்கிருந்து புறப்படுறாரு பரிசுத்த ஆவியானவர்? பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்போமா, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சாட்சி கொடுக்க முடியாது. பட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சால்கிட்ட போய் ஆண்டவரை பற்றி பேசுகிறது அந்த சாட்சி இல்லை. 3 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீ இருக்கிற இடம், இருக்கிற ஊர், இருக்கிற தேசம், உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவை போய் பேசுகிற ஆளாக உன்னை சாட்சி உள்ள ஆளாக மாற்றிடும். அல்லேலூயா. நல்லா ஞாபகிங்க. இங்கே சபையில் சாட்சி சொல்கிற மட்டும் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தைரியம் இருந்தால் கூட சாட்சி சொல்லலாம். நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இந்த பரிசாய் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக மாறணும்னா நான் முதல்ல சாட்சி சொன்னால் எனக்கு பரிசாய் பெற்ற அனுபவம் தான் கிடைச்சிது. அதனால் நான் என்னையை போல எல்லாம் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லைன்னு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த வசனத்தை நிறைய பேர் நல்லா சாட்சி சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை. சபையில் சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. அவள் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் இன்னும் அதிகமாக கேட்கும்போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் ஸ்டாண்டர்ட். அப்போ ஊழியம் இருக்குது. ஊழியம் எதுக்கு செய்யணும்னு இருக்குது. அல்லேலூயா. தேவனை நாமமைக்க செய்கிறோமா, சுயமைக்காக செய்கிறோமா, எல்லாருக்கும் அல்லது விரோதத்தினால ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அவன் எப்படி ஊழியம் செய்கிறது? நானும் செய்வேன். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் வேதத்தில் நம்ம ஆராய்ச்சி போகும்போது ரொம்ப பெர்ஃபெக்டான காரியங்கள் இருக்குது. கர்த்தர் அப்படி நம்ம அந்த பூரணத்துக்குள்ளே நடத்துவாராக. அல்லேலூயா. அப்போது சரி, இப்போ கூட 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கேருந்து வராங்க? யார் அனுப்புகிறா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்காக அனுப்புகிறாரு அவர்? முதல்ல தேற்றணும். சோர்ந்து போன ஆட்களை என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று. பயப்படாதப்பா, நம்முடைய ஆண்டவர் கூட இருக்காரு. அல்லேலூயா. மானுடைய ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அது தருவார். நம்மால் கேள்வி, நம்முடைய கேள்வி ஏன் எனக்கு வந்தது? அல்லேலூயா. இந்த உலகம் சாத்தங்கள் இருக்குது. நல்லவனுக்கும் ஒரே காரியம் தான், கெட்டவனுக்கும் ஒரே காரியம்தான். வேதம் சொல்லுகிறது நல்லவனுக்கு இருந்த மாதிரியே கெட்டவனுக்கு நடக்குது. இது அநீதி இந்த உலகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்து, ஒத்தாசை செய்து, இறக்கம் வச்சு
என்னைய பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒரு வேளை இதையும் மீறி வந்ததெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குணமாக்குங்க, விடுதலை தாங்க. அவர் விடுதலையின் தேவன். இப்படி தான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு இருக்குன்னு ஆண்டு வச்சுருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நல்லா யோசிச்சுங்க. அல்லேலூயா. அப்போ சோதனைக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம அப்பவும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆண்டரை குறை சொல்லிட்டக்கூடாது. ஆண்டவர் நான் உம்முடைய பிள்ளை, இதில் பண்ண அதை பண்ண, எனக்கே அப்படி ப்ராப்ளம். அல்லேலூயா. வந்தாலும் ஒவ்வொரு சோதனையிலும் நம்ம பலப்பட வைக்கிறார், உறுதிப்படுத்த வைக்கிறார். நம்ம பயந்து கொண்ட காரியங்களாக விளக்குகிறார். நம்ம 4 பேருக்கு தைரியமாக சொல்ல கிருபை தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி ஆண்டவருடைய சிஸ்டம் என்ன, பைபிளில் சொல்லப்பட்ட அவருடைய செயல்பாடுகள் என்ன, இதுக்குள்ளே நம்ம வரம ஒழிய ஆண்டரை குறித்து கேள்வி கேட்குறது, ஆண்டுடைய செயல்பாடை குறித்து கேள்வி கேட்கக்கூடாது. விடுதலையை பற்றி அவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க. அல்லேலூயா. உம்மால முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் வரும்போது இன்னும் அநேக காரியங்களை இந்த யோவான் வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8 முதல் அங்கே 14 வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரின் 7 செயல்பாடுகள். நீ வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் அசைன்மெண்ட் வச்சுங்க. நீங்கள் போய் வீட்டுக்கு நான்லாம் அந்த காலத்தில் சண்டே ஸ்கூல் போகும்போது அந்த டீச்சர் வந்து டெய்லி அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்டுக்கு போனால் வேலை அதை முடிக்கிறது தான். அதை முடிக்காமல் சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது. நம்மளும் அப்படி ஆர்வம் இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் சாப்பிடக்கு மேலே இந்த 4 வசனத்தை வாசிக்கணும். யோவான் 16 9 முதல் 14 வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரின் 7 செயல்பாடுகள் என்ன, நம்பர் போடுங்க. அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ அந்த செயல்பாடு நம்மகிட்ட நடக்குதா? அடுத்த கேள்வி. அல்லேலூயா. அந்த செயல்பாடு நடக்கிறதுனால நம்ம பரிசுத்தமோடு இருக்கிறத உறுதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு 7 காரியங்கள் எழுதி கொடுத்தாச்சு. எத்தனை பேர் வாசிங்கன்னு தெரியல, வாசிங்க. அது உன்னத பலன். நம்முடைய பலனில் போராடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஆனால் பரிசுத்தம் நம்ம கூட இருக்கும்போது அந்த காரியங்களை எளிதாக மேற்கொள்ள முடியும், செய்ய முடியும். உன்னத பலன் இருக்கும்போது நம்ம அநேக காரியங்களை ஆண்டுடைய நாமைக்காக செய்ய முடியும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மெய் தெய்வமாகிய உம்மையும் பிதாவாகிய தெய்வமாகிய உம்மையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை நிச்சயம் என்று சொன்னீங்க. அதே போல் ஏற்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய சத்தியத்தை போதித்து நடக்க சொல்லி, ஆண்டவரே, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தல் என்று சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக நீங்கள் இருக்கிறீங்க, மெய்தெய்வம் இருக்கிறாருங்கிற ஒரு காரியத்தை, அவருடைய செயல்பாடுகளெல்லாம் நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக உண்மையது அன்பு கூறத்தக்கதாக, ஆண்டவரே, உம்முடைய அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்குது தானே எங்களுடைய சுய அறிவு, எங்களுடைய சுய படிப்பு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவே, எங்களுடைய சுய சிந்தனை எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதை விசுவாசிக்க, நம்ப, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய, இதனால் வரக்கூடிய எல்லா ஆசைகளையும் ருசிக்க எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஞானம் தாங்க ஆண்டவரே, புத்தி தாங்க ஆண்டவரே. வேதம் ஒன்றே தெய்வ வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லி தெய்வ வார்த்தைக்கு நான் மீறக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, தெய்வ வார்த்தைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையின்படி நான் நடக்கணும், கேட்கணும்னு சொல்லிக்கிற தாழ்மை எங்களுக்கு தந்து இதை ஆசிரித்தாங்க. விசேஷமாக பரிசுத்தருடைய 7 செயல்பாடுகளை சபையின் பிள்ளைகள் எல்லாரும் கூட ஆர்வமாய் விருப்பமாய் படித்து தங்களுக்குள்ளே நடைபெறுதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தம் வல்லமை பெறுவதற்கு சொல்லப்பட்ட 7 காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் தேடி தங்கள் வாழ்க்கையில் உன்னத பலத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவே, உமக்குள் நிலைத்து வாழ நிச்சயிச்சவனை பெற உம்மை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை நீங்கள் அபிஷேகிங்க, இல்லை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வசனங்களை ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரம் குறைவு, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. பொது காரியங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணி தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். என்ன ஜெபம்? முதல் ஜெபம் நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறது தான். அல்லேலூயா. எப்போ எடுத்தாலும் தேவ சித்தத்துக்கு தான் முதல் ஜெபம். எல்லா மனிதனும் சத்தியத்தை அறிவை அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி அறிவதற்கு, சத்தியத்தை அறிய, ஜீவனுள்ள தேவனை அறிய, இயேசு கிறிஸ்துவை அறிய, அவருடைய வார்த்தைகளை அறிய,
அதன் மூலமாக தான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அங்கே நித்திய ஜீவனை பெறுவதற்கு தயாரான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழிகளை அறியணும். ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்கப்படணும். எங்கெங்கே ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுவதற்கான ஒரு திறந்த வாசலை தரும்படியாக ஜெபணும். எதிர்ப்பாளர்கள் கூட ஆண்டுடைய வல்லமையை கண்டு ஊழியத்துக்கு அவங்களே வாசலை திறந்து தரத்துள்ளதாக அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக அவங்களுக்காக ஜெபணும். பல்வேறு இடங்களில் நடைபெறுகிற ஊழியங்கள் இந்தியா, இலங்கை பார்க்குறோம். பின்மாறி போன தேசங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் நடக்கிற யுத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ரஷ்யா உக்ரைன் வார் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் அங்கே சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, சுவிசேஷம் பரகாது. அதே போல் ஆண்டுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிற நைஜீரியாவுக்காக ஜெபம், சூடானுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், RSS வளர்ந்து அங்கே அதிகமான காரியங்களை தடை செய்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது எல்லாவற்றையும் கூட ஆண்டு மாற்றும்படியாக எல்லாரும் கூட தங்களை சபை மக்கள் அவங்கள ஊழியம் பண்ண சொல்ல ஜெபம் பண்ணுறதில்ல, பிற ஊழியம் பண்ண ஜெபம் இல்லை, எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவோம். நாளை தினத்தில் சபையிலேருந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு இண்டஸ்ட்ரி ஏரியா போகிறோம். ஆகவே ஆத்துமாக்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாங்க. போகிற பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க, நம்முடைய வல்லமையோடு போகட்டும். இவங்க போய் ஜெபம் பண்ணும்போதே ஐசியா அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க போகிற அந்த பிரதியை அவங்க வாசித்து சிந்திக்க தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அதற்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சௌரி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சாரி, சோஃபியா ஜேம்ஸ். அப்பா, இந்த நேரத்தில் சுவாமி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உபவாச நாளில் கர்த்தாவே எங்களுக்கு முன்பதாகவே நீர் இந்த அறையில் வந்திருக்கீங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் இசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜபத்தையும் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க சுவாமி. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் இருதயத்தை நாங்கள் தாழ்த்தி ஒன்று கூடி ஜபிக்கிற அந்த ஒவ்வொரு ஜபத்தையும் தேவன் அங்கீகரித்தருளும் அப்பா. விசேஷித்த விதமாக சுவாமி அப்பா இந்த முதல் ஜப குறிப்புக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு தேசத்துக்காக நாங்கள் பாரமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த சிரியா அண்டர் தேசத்துக்காகவும், நைஜீரியா தேசத்துக்காகவும், ஈராக் தேசத்துக்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிடில் ஈஸ்ட் தேசத்துக்காகவும், இந்திய இலங்கை தேசத்துக்காகவும் நாங்கள் பாரமாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க தேவன் கிருபை புரியும் சுவாமி. எத்தனையோ பிள்ளைகள் சுவாமி இந்த தேசங்கள் அப்பா உமக்காகவே இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆமாண்டவரே அப்பா, ரத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படியாய் சுவாமி அங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உடனிருந்து பதில் கொடும் சுவாமி. அப்பா, தேசத்துல ஊழியங்கள் தடையின்றி நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா, விசேஷ விதமாக சுவாமி ஆண்டவரே எரிக்கப்பட்ட ஆலயங்கள் அநேகங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே மூடப்பட்ட ஆலயங்கள் அநேகங்கள் உண்டு சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே அப்படியாய் மூடப்பட்ட ஆலயங்களும் ஆண்டவரே எரிக்கப்பட்ட ஆலயங்களும் புதிதாய் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு எதிராக போடப்பட்ட சட்டங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றையும் முறியடித்து போடும் அப்பா. இப்படியாய் சட்டங்களை கிறிஸ்துவர்களுக்கு எதிராக எழுப்பின ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேசத்தின் அதிகாரிகளும் ராஜாக்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படும் அதே சட்டங்களை மறுபடியும் மாற்றி எழுத கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. பலவிதமான தீவிரவாதங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாக்குகிற எல்லா காரியங்களும் மனுஷருடைய கிரியைகளும் தேவன் அதம் பண்ணி போடும் சுவாமி. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவர்கள் எங்கெல்லாம் ஊழியங்களை செய்கிறார்களோ ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் சபையிலும் அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் அநேக ஊழியங்களை செய்து வருகிறோம். குறிப்பா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியால சுவாமி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாளைக்கு போக போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் எங்களுக்காக தாங்க சுவாமி. ஆண்டவரே பேசப்படும் வார்த்தை ஆண்டவரே அவங்க இருதயத்தில் கூர்மையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பாய் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட்டு உமக்காகவே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த ஜபத்தை தேவன் கேட்டீரே ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு இதத்திலும் இந்த நாளை சமாதானத்தை உண்டு பண்ணித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய சபை எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஊரில் விட்டு வந்த குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நடைபெறுகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறிப்பாக வேலையில்லாத பிள்ளைக்கு புதிய வேலைவாய்ப்புகளை கொடுக்கும்படியாக, அதே போல் வேலை செய்கிற பிள்ளைக்கு அங்கே வேலை ஸ்தலத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கொடுக்கும்படியாக அதுக்கான தடைகள் மாறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே போல் ஊரில் விட்டு வந்த பெற்றோர்களுக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ பேர் கடனோடு இருக்கிற காரியங்கள்லாம் மாறும்படி, நீயோ கடன் வாங்காதிருப்பா என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும்படி எத்தனையோ பேர் வீடு கட்டி கொண்டிருக்காங்க. கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாக அதற்காக ஜெபம் பண்ணுவோம். அநேகர் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நம்ம பார்க்குறோம். அநேகருடைய பிள்ளைகள் வெளி தேசத்தில் படிக்கிறாங்க. அங்கே நன்றாக படித்து நல்ல வேலையை செய்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல் ஊரில் இருக்கிற காரியங்கள் இந்த நாளில் இளைஞர் மத்தியில் எல்லா விதமான தீங்கு தரக்கூடிய காரியங்கள், இச்சைகள் பெருகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் தேசத்தில். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குறோம், அங்கே ஒவ்வொரு நாளும் கேட்கிற செய்திகளை பார்க்குறோம். போதை வஸ்து, இதனால் விபச்சாரம், இதனால் கொலைகள் நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்குற நாளாய் ஆகிவிட்டது. இச்சையினாலே விழுந்தவர்களெல்லாம் அங்கே கொலையில் முடிகிற ஒரு காரியத்தை, பெற்ற பிள்ளையை கூட கொல்கிற அளவுக்கு அங்கே இச்சையிலே மூழ்கி கிடைக்கிற ஜனக்கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். இப்படினால வரக்கூடிய பாதிப்புகள் ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களை மனம் திரும்பும்படி அழைக்கத்தக்கதான நம்முடைய குடும்பத்தார் மாறும்படி இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காரியத்திற்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்ன ஜெபம் பண்ணுங்க. யாரு? பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, அப்பா அந்த பரமண்டலத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் இயேசு சாமி. அப்பா அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் அல்லவா இயேசுவே. நீங்கள் சொன்னீர் அல்லவா, எங்கள் தகப்பனே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் அப்பா தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன் முகத்தை தேடும் பொழுது அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா. அப்பா அப்பா அந்த சபையாய் ஒரு மனதோடு கூட அப்பா என் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பா எங்களுடைய சபைகளுக்காய் செபிக்கிறோம் ஐயா. சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்களுடைய விட்டுட்டு வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய உறவினர்களுக்காய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுடைய சபை பிள்ளைகள் படிக்கிற இடங்களுக்காய் இயேசுவின் நாமத்தினாலே சபையாராய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த நாளிலே வேதத்திலே பார்க்கிறோம், யோபுடைய குடும்பத்தை அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து அவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து பூமியிலே சம்பந்தை பெருக செய்தீர் என்று ஆண்டவரே அந்த நாளிலே சாத்தான் அறிக்கையிட்டான். அப்பா அப்படியாக எங்களுடைய சபை பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவே உம்மாலே ஆண்டவரே முற்றிலுமா எந்த ஒரு தீங்களும் அணுகாதபடி அப்பா வேலி அடைத்து கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளினாலே அப்பா மூடி பாதுகாப்பது போல இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, பகலிலே வெயிலாகில இரவிலே நிலவாகில அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற போல அப்பா எங்களுடைய சபையை, எங்களுடைய சபையின் பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பங்களை அப்பா முற்றிலுமாய் நீர் வேலி அடைத்து அப்பா 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 உம்முடைய சிறைகள் நிழலிலே எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய சபையில் எந்த ஒரு வீணான செலவுகளும் ஆண்டவரே வீணான காரியங்களும் அணுகாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இயேசுவே எங்களுடைய பிள்ளைகளையோ ஆண்டவரே எங்களுடைய சபையும் நீர் எடுத்து கர்த்தாவே எங்கள் சபை பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் ஆண்டவரே எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. எங்களுடைய சபை பிள்ளைகளை வேலை பார்க்கும் இடங்களிலே ஆண்டவரே அநேகரை எடுத்து அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவீராக. அப்பா நீங்க சொன்னீர் அல்லவா, இதோ மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவே, உங்கள் குமாரர்கள் குமாரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இதோ ஊழியக்காரர் மேலே ஊழியக்காரி மேலே ஆவியை ஊற்றுவே, அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னீர் அல்லவா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தை ஆகிய எல்லாவற்றையும் சுவிசேஷமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்க எங்களுடைய சபையை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. அப்பா உம்மாலே கூடும் ஐயா. ஆவியின் வரங்களான 9 நிரப்பும் ஆண்டவரே. அப்பா அநேகருக்கு சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இந்தியா இலங்கை தேசங்களிலே அப்பா 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 அந்த நடைபெறுகிற எல்லா விபச்சாரத்தன வேசித்தனம் ஐயா அப்பா அந்த கஞ்சா மது போதைகளுக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டு அழிகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஐயா எங்கள் சபையாராய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மத்தியிலே ஒரு விடுதலையை ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. நீங்க சொன்னீரல்லவா இயேசுவே, நீ சொன்னீரல்லவா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் ஒரு சுவரை அடிக்கத்தக்கதுமாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று
என்று எசேக்கியேல் 22:30 சொன்னீர் அல்லவா? சபையாராய் திறப்பில நிற்கிறோம் ஐயா. இந்த கஞ்சா மது போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இல்ல, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, வாலிப சகோதரிகளுக்காக சபையாராய் திறப்பில நிற்கிறோம் ஐயா. இவர்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை உண்டாக்குவீராக இயேசுவே. எங்க சபையாராய் ஜெபிக்கும் போது கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் இப்பொழுதே அவருடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் மன மாற்றத்தை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. இயேசுவே ஒரு விடுதலையை தாருங்க. எங்க வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள் மத்தியிலே ஒரு விடுதலை காண செய்யுங்கப்பா. எழுந்து அந்த நாட்களிலே தானியேலை, சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை பயன்படுத்தினது போல, எலியாவை பயன்படுத்தினது போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமக்காய் வைராக்கியம் வரட்ட, இந்த சகோதர சகோதரி மத்தியிலே ஊழியம் செய்ய, கொலை ஆண்டவரே, கள்ள ஆண்டவரே, எவ்வளவு எவ்வளவோ அநியாயங்கள் அப்பா, இறங்கும் ஐயா. எங்களுடைய தேசத்துக்காய் இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே. நீர் அப்படியே இறங்கி அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வருகிறாய். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சன் ஆண்டனி எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்தியாவில் உலகமெங்கும் பார்க்குறோம், பெண்கள் மத்தியில் பார்க்குறோம் ஒரு சர்வே. ஒவ்வொரு 10 நிமிஷத்துலேயும் அங்கே ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறாளாம். அல்லேலூயா. இதுக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். உலகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு 10 நிமிஷத்தில் ஒரு பெண், குழந்தையோ பெண்ணோ கொல்லப்படுகிற ஒரு காரியங்கள். இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மெஜாரிட்டி கள்ள உறவாக இருக்கலாம், அல்லது அநியாயமான அந்த பெண்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த இச்சையினாலே தோன்றுகிற காரியங்கள், இதெல்லாம் கொலையில் போய் முடியுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு காரியத்துக்கு பாரப்பட்டு ஜெபம் பண்ணும்போது, சபையாக ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஆண்டவருடைய கிரியை நிச்சயமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று, குறிப்பாக இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே இந்த பொதுவான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த காரியங்கள் பொதுவாக அந்த பெண்களுக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக நடைபெறுது. ஆகவே பெண்களோ பெண் பிள்ளைகளோ கூடுமான வரைக்கும் தனியாக இருக்காத வரைக்கும் பார்த்துக்கொள்வது மிக அவசியம் என்கிற ஒரு ஆலோசனையும் அதோட கூட வந்தது. இந்த காரியங்கள் நமக்கு மாத்திரம் இல்லை, உலகமெங்கும். அல்லேலூயா. இந்த உலகம் ஃபுல்லாக ஆண்டவருடையது. அல்லேலூயா. இது பிசாசுகள் இருக்கிறதுனால அவனுடைய எல்லா விதமான கிரியைகளையும், அவனுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த ஒரு காரியத்தை நமக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இதற்காக ஆண்டனி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு காரியம். அதே போல் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்கேயும் மறுபடியும் யுத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதெல்லாம் மாறும்படிக்கு அங்கே சமாதானம் உண்டு பண்ணும்படியாக இந்த 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போட்டுக்கிறோம் சுவாமி ராஜா. இம்மட்டுமாய் தகப்பனே எங்களுக்கு கிருபையாய் தகப்பனே ஜீவனோடு வைத்திருக்காய் நன்றி அப்பா. தகப்பனே நல்லபடி ஒரு ஆராதனையே தகப்பனே எங்கள் ஜெப வேலையை தகப்பனே நீர் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்காய் நன்றி அப்பா. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை சுவாமி உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி ராஜா. தகப்பனே உலகமெங்கும் தகப்பனே அந்த பெண்கள் செய்யப்படுகிற காரியங்களை அறிவீர் சுவாமி ராஜா. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் தகப்பனே, அந்த இச்சையின் மூலமாய் தகப்பனே எத்தனையோ தகப்பனே அந்த கள்ளவுறவுகள் மூலமாய் தகப்பனே அப்படிப்பட்ட இச்சையை தோன்றுகிற சத்ருவானவன் எண்ணத்தை தகப்பனே தேவன் தாமே நீங்கள் முறியெடுக்க வேண்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்களில் தகப்பனே முக்கியத்துவமாக இருக்கிற தகப்பனே, மூலதனமாக இருக்கிற தகப்பனே, அந்த போதை காரியங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா ராஜா. தகப்பனே அதில் செயல்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ராஜா. அந்த தகப்பனே அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி தகப்பனே உம்மை தேட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிள்ளையாய் மாற்றுங்கப்பா தகப்பனே. ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவதே உமக்கு சுத்தமாக இருக்கிறது சுவாமி தகப்பனே. அந்த பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட தகப்பனே அப்படிப்பட்ட காரியங்கள் தகப்பனே இனிமேல் தகப்பனே நாங்கள் கேள்விப்படாத படிக்க தகப்பனே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் தகப்பனே இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. தகப்பனே இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி ராஜா. தகப்பனே அந்த பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக நாங்கள் தகப்பனே உங்கள் திறப்பில் நிற்கிறோம் சுவாமி ராஜா. தகப்பனே அந்த தேசத்தில் தகப்பனே மறுபடியுமாய் தகப்பனே எந்த ஒரு தகப்பனே அந்த போரும் எதுவும் நடக்காதபடி தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே தகப்பனே அந்த தேசத்தில் நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா தகப்பனே. நீர் அந்த சமாதானத்தில் கட்டிருக்கிறீர் என்று உணர்ந்து ராஜா சுவாமி உம்மை தேடுகிற பிள்ளையாய் தகப்பனே உலக ஞானம் அவங்களை மறைத்திருக்கிறது சுவாமி தகப்பனே. அதை மறந்து தகப்பனே தெய்வீக ஞானம் அவங்களை ஆட்கொள்ளவும் உம்மை தேடுகிற பிள்ளையாய் உமக்காய் தகப்பனே
எழும்புகிற பிள்ளையாய் அவங்களை மாற்றி தாருங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பிரேசின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி பிரியா, பொது ஜெபமா இந்த காரியம் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக ஹல்லேலூயா. பிதாவே, அப்பா, உபவாச நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு பிரியமான நாளாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்த ராஜா. அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவரே, நீங்கள் அப்பா ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆண்டவரே அப்பா நீங்கள் மகிமைப்படும்படியாக அநேக சாட்சிகளை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகள் நிலானிக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. நாளை பிறந்த நாள் அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் கிருபையாக இறங்கி மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நமக்கு பயப்படுற பயத்தில் பிள்ளையை வளர்த்து தாங்க, நன்கு படிக்க, அநேகருக்கு உத்தம சாட்சியாக இருக்க, அனைதினமும் வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, உமக்குள்ளாக தன்னை காத்துக்கொள்ள பெற்றோர் ஆண்டவரே கத்தற்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே மிகவும் கருத்தாய் ஜாக்கிரதையாய் நல்ல முன்னுதாரணங்களாக இருந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கிருபைகளை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் எழுந்து சொல்லணும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்படி எங்களை கர்த்தருக்குள்ளே வளர்த்தாங்க, அவங்க எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்தாங்க என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்படியே ராஜ் அவர்களுடைய தகப்பனார்காய் ஜெபிக்கிறார். அவங்களுக்கு 80 வயது, கீழே விழுந்து இடுப்பு பகுதியில் எலும்பு உடைந்திருக்கிறதப்பா. ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதமாக படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த வயோதிப தகப்பனாரே நீங்கள் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபையாக இறங்குங்க ஆண்டவர். அந்த இடத்துல உள்ள புண்ணெல்லாம் நன்கு ஆற தேவரீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முதிர் வயதில் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தரப்பா ஐயா, அவருடைய வியாதி படுக்கை நீங்கள் மாற்றி போட்டு புது பலனை கொடுத்து எழுந்து நடக்க ஆண்டவரே அப்பா எல்லா வேலைகளையும் தானே செய்து கொள்ள நீங்கள் பெரிய கிருபைகளையும் இரக்கங்களையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துக்கான் பகுதிக்காக ஜெபிக்கிறோம், சஹானியா ஜிக்ரீட் பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க, முதல்ல சபைக்கு வந்தவங்க, இப்பொழுது ஒழுங்காக வருகிறது நீங்க தயவா இறங்கி கர்த்தாவே அந்த பாரம்பரியங்களை எல்லாம் விட்டு மெய்தேவனாகிய உண்மை கர்த்தாவே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு மேல அன்பு கூற ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியா அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதான கொலைகள் அன்றைய கஞ்சா விற்பனைகள் இதைகளை எல்லாம் நீங்க மாற்றி போடுவீராக. விபச்சார வேசித்தனங்களுக்கு மக்கள் விலகி ஓடும்படியாக உடைய வார்த்தைகள் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்பட தேவரீர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்ல ஆண்டவரே நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளா இருந்து உடைய சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்ல, உம்முடைய அன்பை பிறரிடத்தில் காட்ட ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்யுங்க. இப்பொழுதும் கூட கர்த்தாவே தினேஷ் அவருடைய குடும்பம், அவங்க சொந்த கிராமம் எல்லாம் ரட்சிக்கப்பட, அங்கே நல்ல சபை கட்டப்பட, அவர்கள் குடும்பம் மூலமாக அநேக ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு தேவரீர் எல்லா விதமான கிருபைகளை நீங்கள் ஆண்டவரை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரன் அன்றே குணசேகரன் அவர்கள் எழுதி கொடுத்திருக்க ஜெப குறிப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபையாக இறங்கி கர்த்தாவே இந்த இடத்திற்கு மகன் அவருடைய குடும்பத்தாரை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தில் நீங்கள் கூட இருந்து கர்த்தாவே நீங்கள் கிருபை இறக்கமும் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் செய்யுங்கப்பா. அவருடைய மனதின் வாஞ்சைகள், விருப்பங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாக இறங்க. இப்பொழுது ஒரு சகோதரன் அவருடைய சேலரி ஆண்டரே ஜாபுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஆண்டரே. அவங்களுக்கு அந்த பெண்டிங் சேலரி கிடைக்க கிருபை செய்யுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற யார் யாருக்கெல்லாம் இன்னும் அநேக மாதங்கள் ஆண்டரே சம்பளம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கிடைக்க கிருபை செய்யுங்க. வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரை மாற்றி நல்ல வேலைகளை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். சகோதரன் மனோஜ் அவருக்கு இருக்கிற காய்ச்சலுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பலவீனங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நேரத்திலும் ஆண்டவரே இலங்கையில் அதிகமான மழையால் கர்த்தாவே அநேக மரணங்கள் தயவா இறங்கி அப்பா அந்த இடத்துல மழையை நீங்க ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் வீடுகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து ஆண்டவரே அப்பா பற்பல விதமான தேவைகளுக்காக நோக்கி காத்திருக்கிறாங்களோ எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மழையை ஓய பண்ணுங்க. கண்ணீரோடு, கவலைகளோடு, பலவீனங்களோடு, வியாதிகளோடு இந்த இடத்துல கண்ணீரோடு ஆண்டவரே யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்களோ கர்த்தாவே எல்லாருடைய கண்ணீரை நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆனந்த கழிப்பாக மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறி இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் உத்தம சாட்சிகளாக ஆண்டவரை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த விதத்தில் விசுவாச குறைவுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வராதபடிக்கு எல்லாருடைய விசுவாசத்தையும் நீங்க வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அனுதின வேத தியானம்
ஜெபம் ஆண்டவரே உமக்குள்ளாக நிலைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமாய் காணப்பட தேவரே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய அன்பும் நம் அனைவரோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இன்னும் ஒப்பு கொடுத்து நடக்கிற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலுயா.